விசிடி நம்பர் 2675 மற்றும் 2398, இடம் பெஹரம்பூர் மற்றும் ஆக்ரா. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 17-12-2016 மற்றும் 15-10-2017. விசிடி நம்பர் 2275 plus 2398 place Behrampur and Agra, clarified on 17/12/2016 and 15/10/2017. முதல் விசிடி நம்பர் 2275, இடம் பெஹரம்பூர், கிழக்கு வங்காளம். அவ்யக்தவாணி தேதி 5/12/2016. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 17/12/2016. விசிடி நம்பர் 2275 place Behrampur, West Bengal. அவ்யக்தவாணி date 5/12/2016, clarified on 17/12/2016. मन बुद्धि रूपी आत्मा को ये प्रैक्टिस बताई कि तुम बिंदु बनो. மனம் புத்தி ரூபமாகிய ஆத்மாவிற்கு இந்த பிராக்டிஸை சொல்லியிருக்காங்க என்னவென்றால், நீங்கள் புள்ளியாகுங்கள் என்று. बिंदु बनने में मेहनत है या बिंदु का विस्तार होने में मेहनत है? புள்ளியாகுவதில் உழைப்பு இருக்கிறதா, இல்லையானால் புள்ளியை விஸ்தாரத்தில் கொண்டு செல்வதில் உழைப்பு இருக்கிறதா? जो बिंदु बनने में मेहनत है, ऊपर चढ़ना होता है. புள்ளி ஆகுவதில் எந்த உழைப்பு இருக்கிறதோ, என்ன மேலே ஏற வேண்டியதாக இருக்கிறதோ, और जो ऊपर वाला फल है, மற்றும் மேல இருக்கக்கூடிய எந்த பழம் இருக்கிறதோ, जो वृक्ष से अपने को सबसे पहले डिटैच करता है, बीज. எது மரத்தில் இருந்து முதலில் தன்னை விலகி கொள்கிறது, அதுதான் விதையாகும். वो बीज जब वृक्ष से डिटैच हो गया, அந்த விதை எப்பொழுது மரத்தில் இருந்து டிட்டாச் ஆகிவிட்டதோ, விலகிவிட்டதோ, फिर धरणी में घुसा. அதற்கு பிறகு திரும்பவும் அது பூமியில் சென்றது. तो नीचे गिर गया ना. அப்பொழுது அது திரும்பவும் கீழே விழுந்து விட்டது இல்லையா? अब वही बीज இப்பொழுது அதே जो விதைதான் नीचे पड़ा हुआ है, எது கீழே விழுந்திருக்கிறதோ, वो अपने को खाक में मिला दे, मिट्टी में मिला दे. அது தன்னை மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறது. मिलाता है कि नहीं? கலக்கிறதா இல்லையா? तब वो सरसब्ज पौधा बन के तैयार होता है. அப்பொழுதுதான் அது பசுமையான செடியாக வெளியே வருகிறது, विस्तार को जाता है. விஸ்தாரமாகுகிறது. तो यहाँ भी बाबा यही युक्ति बताते हैं. ஆகவே இங்கேயும் பாபா அதே யுக்தியை தான் சொல்கிறார். क्या என்ன क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? नहीं, बिंदी. யாரோ சொல்றாங்க புள்ளி ஆக வேண்டும். அதுக்கு பாபா கேட்கிறார், புள்ளி ஆத்மாவிற்கு என்ன செய்ய வேண்டும்? यही करना है कि दाना खाक में मिलकर गुले गुलजार होता है. இதுதான் செய்ய வேண்டும். என்னவென்றால், ஒரு விதை மண்ணோடு மண்ணாக கலந்த பிறகுதான் அது பசுமையான மரமாக மாறுகிறது. जो दाना बीज है वो अपने को खाक बना दे. बाबा ने எந்த விதை இருக்கிறதோ அது தன்னை முழுமையாக மண்ணோட மண்ணாக கலந்து விட வேண்டும். भी चैलेंज दिया. பாபா கூட ஒரு சேலஞ்ச் கொடுத்திருக்காரு अव्यक्तवाणी में. अब அவ்யக்தவாணியில. देखेंगे, இப்பொழுது பார்க்கலாம், अब देखेंगे कि राख कौन बनते हैं. யார் இப்பொழுது
சாம்பலாக விற்கிறார்கள். क्या खाक என்ன? राख சாம்பலாக விற்கிறார்கள். एक ही बात है ना। இது ஒரே விஷயம் தானே ஆகும். खाक कौन बनते हैं, राख कौन बनते हैं? யார் சாம்பலாக போறாங்க? மண்ணோட மண்ணாக கலக்க போறாங்க. और कितने बनते हैं? மற்றும் எவ்வளவு பேர் அப்படி ஆக போறாங்க? नंबरवार வரிசைகரமாக. ये चैलेंज दिया, இந்த சேலஞ்ச் கொடுத்திருக்காரு. ये बाबा को ये रिजल्ट देखना है பாபாவிற்கு இந்த ரிசல்ட்டை பார்க்க வேண்டும். और उसका टाइम भी बता दिया। மற்றும் அதற்கான டைமையும் கூட சொல்லிவிட்டார். क्या टाइम बताया என்ன டைம் சொல்லியிருக்கிறார்? है? तमो प्रधान से सतो प्रधान बनने में आत्मा को कम से कम தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவதற்காக ஆத்மாவிற்கு குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக 40 वर्ष लगते हैं। 40 வருடம் பிடிக்கிறது. तो मनुष्य सृष्टि रूपी बीज जो पहला मनुष्य सृष्टि का बीज है, ஆகவே மனித சிருஷ்டினுடைய விதை யார் முதல் மனித சிருஷ்டினுடைய விதை ஆகுகிறார்? उसको कम से कम कितना टाइम लगेगा? ஆகவே அவருக்கு குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? है 40 वर्ष लगता है। 40 வருடம் பிடிக்கிறது. 76 से लेकर है 40 साल का पूरे होते हैं 2017-18 में। 76ல இருந்து 40 வருடம் எப்பொழுது முழுமையாகுகிறது? 2017-18. तब वो बीज जो है அப்பொழுதுதான் அந்த விதை वो नई दुनिया का वृक्ष बन करके बढ़ना शुरू होता है। அப்பொழுதுதான் அந்த விதை புதிய உலகத்தினுடைய மரமாகிவிட்டு பெரியதாக தொடங்குகிறது, வளர தொடங்குகிறது. नई दुनिया का फाउंडेशन दिखाई पड़ता है। புதிய உலகத்தினுடைய ஃபவுண்டேஷன் தென்படுகிறது. तो करना क्या है ஆகவே என்ன செய்ய வேண்டும்? कि आत्मा बीज रूप बने, என்னவென்றால் ஆத்மா விதை ரூபமாக ஆக வேண்டும். बिंदु की स्टेज में टिके और புள்ளியின் ஸ்டேஜில் நிலைக்க வேண்டும். அதற்கு फिर वो अपने को खाक में मिला दे। அது தன்னை மண்ணோட மண்ணாக கலந்து விட வேண்டும். खाक में मिलाने का मतलब क्या हुआ? जो भी மண்ணோட மண்ணாக கலக்க வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவாகிறது? तन है, तन की ताकत है, என்னவெல்லாம் உடல் இருக்கிறது, உடலினுடைய சக்தி இருக்கிறது. क्या என்ன? ऐसे नहीं हम पूरे अर्पण हो गए இப்படி இல்லை, நாம் முழுமையாக அர்ப்பணை ஆகிவிட்டோம் और डर रहे हैं। மற்றும் பயந்து கொண்டிருக்கிறோம். अरे इतना मेहनत करेंगे, पुरुषार्थ करेंगे तो हमारा तो शरीर ही बर्बाद हो जाएगा। என்னவென்றால் நாம் இவ்வளவு புருஷார்த்தத்திற்காக உழைத்தால் பிறகு எங்களுடைய உடலை கெட்டுவிடும். या कन्याएं सोचे இல்லையானால் கன்யாக்கள் நினைக்கிறார்கள், सरेंडर हुई, சரண்டர் ஆகி விட்டாங்க. अरे बाबा ने तो ऐसी बात बोल दी, அரே பாபா இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லிவிட்டார். तन भी सारा का सारा अर्पण करना पड़े। உடல் கூட முழுமையாக அர்ப்பணை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. शरीर भी पूरा अर्पण करना पड़े। உடல் கூட முழுமையாக அர்ப்பணை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. पूरा अर्पण करना पड़े माने कोई भी अंग ऐसा न रह जाए जो अर्पण किए बगैर रह जाए। முழுமையாக அர்ப்பணை செய்ய வேண்டும் என்றால் உடலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு கூட अर्पणை செய்யாமல் இருக்கக்கூடாது. ऐसे नहीं कान अर्पण कर दिया, हम बाबा की बातें सुनेंगे और दुनिया में किसी की बातें नहीं सुनेंगे। இப்படி இல்லை. என்னவென்றால் காதை அர்ப்பணை செய்து விடுகிறார்கள். என்னவென்றால் நாங்கள் பாபாவுடைய விஷயத்தை மட்டும் தான் கேட்போம், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டோம். उससे काम चल जाएगा, அதன் மூலமாக வேலை நடந்துவிடும். संपूर्ण समर्पण हो जाएंगे। இப்படி இருந்தால் மட்டும் முழுமையாக சரண்டர் ஆக முடியுமா என்ன? नहीं,
ஆக முடியாது. कान अर्पण करेंगे, नाक अर्पण नहीं करेंगे। காதை அர்ப்பணை செய்கிறார்கள், ஆனால் மூக்கை அர்ப்பணை செய்வதில்லை. नाक कान आंखें सब अर्पण करेंगे, मुंह अर्पण नहीं करेंगे, खिचड़ी नहीं खाएंगे। காது, காது, மூக்கு, கண்கள் இது எல்லாமே அர்ப்பணை செய்கிறார்கள், ஆனால் வாயை அர்ப்பணை செய்வதில்லை. என்னவென்றால் நாங்கள் கிச்சடியே சாப்பிட மாட்டோம். तो संपूर्ण अर्पण हुए? அப்பொழுது முழுமையாக சரண்டர் ஆகி விட்டார்களா? है माने जितने भी अंग हैं, அப்படியானால் எவ்வளவு எல்லாம் இந்திரியங்கள் இருக்கிறதோ, जो भी इंद्रियां हैं, सब अर्पण करनी पड़े। என்னவெல்லாம் இந்திரியங்கள் இருக்கிறதோ அது அனைத்தையும் அர்ப்பணை செய்ய வேண்டியதாக இருக்கும். तब कहेंगे तन पूरा अर्पण किया। அப்பொழுதுதான் சொல்லப்படும் என்னவென்றால் இந்த உடலை முழுமையாக அர்ப்பணை செய்து விட்டார்கள் என்று. उसमें भी அதுலயும் கூட एक और पख लगा दी। அதுல இன்னொரு விஷயமும் வந்து விட்டது. क्या? என்ன? नहीं याद आया? நினைவில் வரவில்லையா? है शरीर बल कैसा भी हो जाए, உடல் எப்படி வேணாலும் ஆகி விடலாம், ஆனால் आत्मा पावरफुल होनी चाहिए। ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். क्या? என்ன? शरीर बुढ़ा हो जाए, உடல் வயதாகி விட்டாலும் சரி, लुंजुम पुंजुम हो जाए। பலவீனமாகி விட்டாலும் சரி. बुड्ढों का शरीर जयीफ हो जाता है ना। முதியோர்களின் உடல் மிகவும் பலவீனமாக ஆகிவிடுகிறது இல்லையா? इंद्रियां काम करती हैं? இந்திரியங்கள் வேலை செய்கிறதா என்ன? नहीं काम करती। வேலை செய்வதில்லை. तो भी அப்பொழுது கூட हिम्मते बच्चे मददे बाप, தைரியம் வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தந்தை உதவுகிறார். हिम्मत नाक आंख कान न्यो इंद्रियां करेंगी, आत्मा करेगी। அந்த தைரியம் வைப்பது ஆத்மா தைரியத்தை வைக்குமா, இல்லையானால் கண்ணு, மூக்கு, நாக்கு, வாய் தைரியத்தை வைக்குமா? आत्मा करवाए नहीं। करने वाली कौन है? आत्मा। செய்யக்கூடியது எது ஆகும்? ஆத்மாவாகும். तो हिम्मते बच्चे मददे बाप, ஆகவே தைரியத்தை வைத்தால் தந்தை உதவுகிறார். आत्मा बनने वाले बच्चे ஆத்மாவாகக்கூடிய குழந்தைகள் हिम्मत करेंगे, தைரியமை கொண்டு வந்தால் और बाप उनको उसी शरीर से, लुंजुम पुंजुम शरीर से பிறகு தந்தை அதே பலவீனமான உடல் மூலமாக मेहनत करवाएगा। உழைக்க வைப்பார். तो तन अर्पण हो गया। அப்படி இருக்கும் பொழுது அந்த உடல் அர்ப்பணை ஆகிவிட்டது. हुआ कि नहीं? ஆகியதா இல்லையா? है? तन अर्पण हुआ। உடல் அர்ப்பணை ஆகிவிட்டது. ऐसे ही धन। அதே போலதான் பணமும் கூட. क्या? अब ऐसे नहीं कि हमारे पास 50,000 हमने कमाया जिंदगी में, இப்படி இல்லை. என்னவென்றால் 50,000 நாம் வாழ்க்கையில் சம்பாதிச்சோம். 10,000 हम अपनी सेवा के लिए रख लें, 10,000 அதுல நம்மள சேவைக்காக வைத்துக் கொள்கிறோம். तन की परवरिश के लिए உடலுடைய பராமரிப்புக்காக அந்த 10,000 வைத்துக் கொள்கிறோம். 40,000 यज्ञ में अर्पण कर दिया, 40,000 யக்னத்தில் அர்ப்பணை செய்து விட்டீர்கள். तो संपूर्ण समर्पण कहेंगे? அப்படி இருந்தால் முழுமையாக சரண்டர் ஆகிவிட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? है 10,000 जो रख लिया वो अपनी अकल से रख लिया कि बाबा के अनुसार अर्पण किया, संपूर्ण समर्पण? அந்த 10,000 எதை நீங்கள் தன்னிடம் வைத்துக் கொண்டீர்களோ அது நீங்கள் உங்களுடைய புத்தியின் அடிப்படையில் வைத்துக் கொண்டீர்களா, இல்லையானால் பாபாவின் சம்பூர்ணமாக சரண்டர் ஆகிவிட்டீர்களா? है अपनी अकल से रख लिया। தன்னுடைய புத்தியின் அடிப்படையில் நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள். ये 10,000 है वो हमारे शरीर की परवरिश में काम आएगा। என்னவென்றால் இந்த 10,000 எது இருக்கிறதோ அது நம்மளுடைய உடலின் பராமரிப்பில் வேலைக்கு வரும் என்று. अरे बाबा ने तो कहा है दुनिया भूख मरेगी, அரே பாபா சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் இந்த உலகம் பசியால் இறக்கும், लेकिन मेरे सर्विसेबल बच्चे भूख नहीं मर सकते। ஆனால் என்னுடைய சர்வீசேபிள் குழந்தைகளால் பசியால் இறக்க முடியாது. अकाल पड़े, दुकाल पड़े, कुछ भी हो जाए,
பசி பஞ்சம் வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, मेरे बच्चों को भरपूर भरपेट खाना जरूर मिलेगा। என்னுடைய குழந்தைக்கு வயிறு நிரம்பி சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். कौन से मेरे बच्चे हैं? யார் என்னுடைய குழந்தை? कैसे पता चले ये आत्मिक स्टेज वाला है या नहीं? யாரும் சொல்றாங்க ஆத்மீக ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க தான் என்னுடைய குழந்தை என்று சொல்கிறார். அதற்கு பாபா கேட்கிறார், எப்படி நம்மளுக்கு தெரிய வரும் இவங்க ஆத்மீக ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களா இல்லையான்னு? आत्मिक स्टेज वाले की पहचान क्या दिखाई पड़ेगी? ஆத்மீக ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களுடைய அறிமுகம் எப்படி தெரிய வரும்? हैं? हाँ, जो बाप का धंधा யாரும் சொல்றாங்க எது தந்தையினுடைய தொழிலாக இருக்கும் அது அந்த வேலையை தான் செய்வாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, ஆமா, எது தந்தையினுடைய தொழிலாக இருக்குமோ सो बच्चे का धंधा। बाप का धंधा क्या है? அதுதான் குழந்தையினுடைய தொழிலாக இருக்கும். தந்தையினுடைய தொழில் என்னவாகும்? बच्चे, आई एम योर ओबीडिएंट सर्वेंट। குழந்தைகளே, நான் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய வேலைக்காரனாவேன். क्या धंधा है? என்ன தொழிலாகும்? हैं? ईश्वरीय धंधा है। ஈஸ்வரிய தொழிலாகும். ऐसा ओबीडिएंट सर्वेंट है இப்படிப்பட்ட கட்டளை கீழ்ப்படியக்கூடிய வேலைக்காரராக இருக்கிறார். कि जो सर्विसेबल बच्चे हैं उनको याद करता है எந்த சர்வீசேபிள் குழந்தையாக இருக்கிறாங்களோ அவரை நினைவு செய்கிறார். तो उनकी खास बात क्या देखी? அப்பொழுது அவர்களிடம் என்ன விசேஷமான விஷயத்தை பார்த்து விட்டார்? उन बच्चों में क्या खास बात देखी? அந்த குழந்தைகளில் என்ன விசேஷமான விஷயத்தை பார்த்தார்? है? मन धन सब कुछ और कुछ किया। वो ईश्वरीय सेवा में ही लगे रहेंगे। அவங்க ஈஸ்வரிய சேவையில் மட்டும்தான் ஈடுபட்டு இருப்பாங்க. उनके दो ही धंधे, याद और सेवा। அவங்களுக்கு வெறும் ரெண்டே ரெண்டு தொழில் மட்டும்தான் இருக்கும், நினைவு மற்றும் சேவை. आत्मिक स्थिति में रहेंगे तो सेवा होगी। ஆத்மீக ஸ்திதியில் இருந்தால் சேவை நடக்கும். आत्मिक स्थिति के बजाय देवान में आए और देवान में आकर के ஆத்மீக ஸ்திதியில் இல்லாம தேகாபிமானத்தில் வந்து விடுகிறார்கள் மற்றும் தேகாபிமானத்தில் வந்து விட்டு ब्रह्मा कुमारी को ज्ञान सुनाने गए और பிரம்மகுமாரிக்கு ஞானத்தை சொல்ல சென்றார்கள் तू तड़ाक करके बातें करना शुरू कर दिया। மற்றும் பிரம்மகுமாரிகளுக்கு ஞானத்தை சொல்ல சென்று விட்டார்கள். அங்கு சென்று விட்டு நீ வா போ என்று பேச தொடங்கி விட்டார்கள். उसकी बेइज्जती करना शुरू कर दिया। அவங்களுக்கு அவமானம் செய்ய தொடங்கி விட்டாங்க. तो आत्मा बन के ज्ञान सुनाया அப்பொழுது அவர்கள் ஆத்மாவாகி விட்டு ஞானத்தை சொன்னார்களா, या देह अभिमानी सांडा बन के ज्ञान सुनाया? இல்லையானால் தேகாபிமானம் நிறைந்த காளை மாடு ஆகிவிட்டு ஞானத்தை சொன்னார்களா? ऐसे बच्चों के लिए नहीं बोला। இப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக சொல்லவில்லை. कैसे सर्विसेबल? எப்படிப்பட்ட சர்வீசபிள் குழந்தைகள்? आत्मा अभिमानी सर्विसेबल। ஆத்மாபிமானியாக இருக்கக்கூடிய சர்வீசபிள் குழந்தைகள். आत्मा बन के सेवा करें। ஆத்மாவாகிவிட்டு தான் சேவையை செய்ய வேண்டும். ऐसे सेवादारी। இப்படிப்பட்ட சேவையை செய்யக்கூடியவர்கள் சேவாதாரிகள். ये कोढ़ी है, ये बुड्ढा सुबह से शाम तक खुल खुल करता रहता है, थूकता रहता है। இவங்க தொழுநோயாளி ஆவாங்க மற்றும் இவங்க வயதானவர் ஆவாங்க. காலையில் இருந்து மாலை வரை இரும்பி கொண்டு சளியை துப்பி கொண்டே இருக்கிறார்கள். ये बीमार है, இவங்க நோயாளி ஆவாங்க. चारपाई पे पड़े पड़े लैट्रिन कर रहा है। இவங்க தன்னுடைய பெட்டில் படுத்துக்கொண்டே கழிவை வெளியே நீக்கி கொண்டே இருக்கிறாங்க. ये काम हम नहीं कर सकते। இந்த வேலையை எங்களால செய்ய முடியாது. अरे यज्ञ में कभी नौजवान था तब அரி யக்னத்தில் எப்பொழுது இவங்க இளைஞனாக இருந்தாங்களோ उसने सेवा की थी ना, तन धन लगा के। அப்பொழுது அவங்க தன்னுடைய உடல், பணம், மனம் ஈடுபடுத்தி சேவையை செஞ்சாங்க இல்லையா? मन लगा के। अभी उसका पूर्व जन्म का कोई हिसाब किताब बाहर आ गया।
இப்பொழுது உங்களுக்கு கடந்த ஜென்மத்தினுடைய ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இப்பொழுது வெளியே வந்து விட்டது. और वो चारपाई पर पड़ गया அதனால் அவங்க சென்று விட்டு பெட் ரெஸ்ட் ஆயிட்டாங்க. या बुढ़ा हो गया, இல்லையானால் வயதாகி விட்டது. तो सरेंडर हैंड्स जो अपन को समझते हैं அப்படி இருக்கும் பொழுது யார் தன்னை சரண்டர் ஹேண்ட்ஸ் என்று புரிந்து கொள்கிறார்களோ उनको सेवा करने के लिए मना कर देना चाहिए। அவர்களுக்கு சேவையை செய்வதற்காக செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட வேண்டுமா என்ன? अगर मना कर दिया तो ஒருவேளை அவங்க செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் பிறகு क्या होगा? பிறகு என்ன ஆகும்? मना कर दिया तो क्या होगा? नहीं होगा, नहीं செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் பிறகு என்னவாகும்? हो गया। शरीर को देखा, शरीर को देखा उसने। அவங்க சொல்றாங்க, பாபா அவங்க வந்து வெறும் உடலை தான் பார்த்தாங்க. सरेंडर हुआ या नहीं हुआ? பாபா கேக்குறாரு, அவங்க சரண்டர் ஆகுனாங்களா இல்லையா? है सरेंडर हुआ या नॉन सरेंडर हुआ? சரண்டர் ஆகுனாங்களா இல்லையானால் நான் சரண்டர் ஆகி இருக்கிறாங்களா? नॉन सरेंडर हो गया, बाप का बच्चा नहीं। நான் சரண்டர் ஆகி விட்டாங்க, தந்தையினுடைய குழந்தை இல்லையா அவங்க? जो बाप के बच्चे हैं யாரு தந்தையினுடைய குழந்தையாக இருப்பாங்களோ वो तो आज्ञाकारी, அவங்க கட்டளையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், वफादार, நேர்மையானவங்க, फरमानबरदार, கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்க ईमानदार बच्चे होंगे। மற்றும் நம்பிக்கை உள்ள குழந்தையாக இருப்பாங்க. सृष्टि की पहली पीढ़ी के बच्चे होंगे உலகத்தினுடைய முதல் ஜெனரேஷனுடைய குழந்தைகளாக இருப்பாங்களா? तो सारी सृष्टि के सारे ही 84 जन्मों में ஆக முழு உலகத்தில் முழு 84 பிறவிகளில் सबसे श्रेष्ठ बच्चे होंगे எல்லாரை விட சிரேஷ்டமான குழந்தையாக இருப்பாங்களா? या बीच की अंत की कैटेगरी के होंगे? இல்லையானால் நடு, இல்லையானால் கடைசி கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்களா? है हाँ, तो खाक बनने का ये अर्थ हुआ। அவங்க எல்லாத்தை விட சிரேஷ்டமாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, ஆமா, ஆகவே மண்ணோட மண்ணாக கலப்பது இதுதான் இதனுடைய அர்த்தமாகும். तन से, உடல் மூலமாக, मन से, மனம் மூலமாக, धन से, பணம் மூலமாக, समय से, நேரம் மூலமாக. ये नहीं भाई ईश्वरीय सेवा लटकी पड़ी है। இது இல்ல, என்னவென்றால் ஈஸ்வரிய சேவை எது ஒண்ணு நின்னு கொண்டிருக்கிறது. लोग परेशान हो रहे हैं, भीड़ மக்கள் வந்து ரொம்ப கவலை கொள்கிறார்கள், தொந்தரவு அடைகிறார்கள். लगी हुई है, हमें बात समझाओ, हमें कोर्स कराओ। என்னவென்றால் மிகவும் நிறைய கூட்டம் இருக்கிறது. என்னவென்றால் எங்களுக்கு கோர்ஸ் சொல்லுங்க, हमें संदेश दो, எங்களுக்கு அறிமுகம் கொடுங்க. और हम ताला बंद करके सेंटर का सो गए आराम। மற்றும் நாம் என்ன செய்து விட்டோம்? சென்டரை பூட்டிவிட்டு உள்ளே ஆராம்சமாக தூங்குகிறோம். अरे भाई दोपहर में हम सोते हैं, रात में हम सोते हैं, அரே பாய், நாங்க வந்து மத்தியானம் தூங்குவோம், இரவில் தூங்குவோம். हम 8 घंटे सोएंगे नहीं நாங்க 8 மணி நேரம் தூங்கவில்லை என்றால் तो हमारा काम ही नहीं चलेगा। பிறகு எங்களுடைய வேலையே நடக்காது. तो स्वार्थ देखा ஆகவே சுயநிலையை பார்த்தார்களா या परमार्थ ईश्वरीय सेवा देखी? இல்லையானால் சுயநிலை இல்லாத ஈஸ்வரிய சேவையை பார்த்தார்களா? स्वार्थ देखा। சுயநிலையத்தை பார்த்தார்கள். तो सरेंडर की लिस्ट में हुए, அப்பொழுது அவர்கள் சரண்டர்னுடைய லிஸ்ட்ல இருக்கிறாங்களா? सरेंडर हो गए। நான் சரண்டர் ஆகி விட்டாங்க. जो नॉन सरेंडर्ड हैं யார் நான் சரண்டர் ஆகி இருக்கிறாங்க वो फिर 16,000 के राज परिवार में आएंगे। அவர்கள் பிறகு 16,000 ராஜ குடும்பத்தில் வருவார்களா? 16,000 के राज परिवार में वही आकर के राजयोग सीखने वाले आएंगे। வர முடியாது என்று பதில் கொடுக்கறாங்க. பாபா சொல்றாரு, 16,000 லிஸ்ட்ல வந்து விட்டு ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா அவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும். जो आज्ञाकारी, वफादार, फरमानबरदार, ईमानदार होंगे। யாரு கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள், கட்டளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், நேர்மையானவங்க, நம்பிக்கையானவங்களாக இருக்கிறார்களோ அவர்களால் தான் வர முடியும். नहीं तो இல்லையானால் 16,000 के राज परिवार में नहीं आए। 16,000 ராஜ குடும்பத்தில் அவர்களால் வர முடியாது. चलो महाराजा नहीं बनेंगे, महारानी नहीं बनेंगे, राजा नहीं बनेंगे, रानी नहीं बनेंगे। சரி, இப்படி இருக்கலாம். மகாராஜா, மகாராணி, ராஜா, ராணி ஆக மாட்டார்கள்.
राज्याधिकारी नहीं बनेंगे, ராஜ்ய அதிகாரி ஆக மாட்டாங்க, महामात्य या सेनापति नहीं बनेंगे, மகாமந்திரி இல்லையானால் சேனாபதி ஆக மாட்டாங்க, बड़े बड़े अधिकारी भी नहीं बनेंगे। பெரிய பெரிய அதிகாரிகளாகவும் ஆக மாட்டார்கள். राजा रानी के दास दासी भी नहीं बनेंगे, नजदीक रहने वाले। அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜா ராணிக்கு அருகில் இருக்கக்கூடிய தாசதாசியாகவும் ஆக மாட்டாங்க. प्रजा में चले जाएंगे। பிரஜையில் சென்று விடுவார்கள். तो क्या हमें यहाँ प्रजा योग सीखने आए हैं? அப்பொழுது என்ன நாம் இங்கு வந்து பிரஜா யோகத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோமா? हैं? हम तो राजयोग सीखने आए हैं ना। நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம் இல்லையா? प्रधानमंत्री का, राष्ट्रपति का जो मुख्य ड्राइवर है, பிரைம் மினிஸ்டர்னுடைய யாரு முக்கியமான டிரைவர் இருக்கிறாங்க, उससे तुम्हारा मेल हो जाए, दोस्ती हो जाए, அவங்களோடு நீங்க சந்திக்கிறீங்க இல்லையானால் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது, நட்பு ஏற்படுகிறது. तो तुम बड़े से बड़े काम करवा सकते हो कि नहीं? அப்பொழுது நீங்கள் அவங்க மூலமாக பெரியதிலும் பெரிய வேலையும் செய்விக்கலாம் இல்லையா? है करा सकते ना? செய்விக்கலாம் இல்லையா? तो देखो उसकी भी वैल्यू है कि नहीं? ஆகவே பாருங்கள், அந்த டிரைவருக்கும் வேல்யூ இருக்கா இல்லையா? वो अगर नाराज हो जाए ஒருவேளை அவர் வந்து கோச்சிக்கிறாரு, और तुम पुलिस में डीएसपी क्यों न हो, மற்றும் நீங்க வந்து போலீஸ்ல டிஎஸ்பி ஆக இருந்தாலும் சரி, तो उतरवा देगा कि नहीं? है? அப்பொழுது அவர் வந்து உங்களை அந்த போஸ்ட்ல இருந்து இறக்க வைப்பாரா இல்லையா? डरेंगे कि नहीं? ஆகவே நீங்கள் பயப்படுவீங்களா இல்லையா? तो वो भी राज परिवार का सदस्य हुआ या नहीं हुआ? ஆகவே அவர் கூட ராஜ குடும்பத்தினுடைய ஒரு நபர் ஆகிவிட்டாரா இல்லையா? है? हुआ। दुर्योधन ஆகிவிட்டார். को कोई पदवी नहीं मिली हुई थी। துரியோதனனுக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்காம இருந்தது. मिली थी? கிடைத்ததா என்ன? अपने आप कोषाध्यक्ष बन गया। அவர் வந்து தானாவே ராஜ்யத்தினுடைய செல்வத்தை காக்கக்கூடியவராக ஆகிவிட்டார் और पैसा लुटाने लगा। மற்றும் எல்லா பணத்தையும் அவர் கொள்ளையடிக்க தொடங்கிவிட்டார். तो देखो उसकी मान्यता ஆகவே பாருங்கள், அவருடைய उस कौरव संप्रदाय में धृतराष्ट्र और धातराष्ट्र से कम थी क्या? மதிப்பு அந்த கௌரவ சம்பிரதாயத்தில் திருதராஷ்டிர மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினரில் மதிப்பு துரியோதனனுடைய மதிப்பு குறைவாக இருந்ததா என்ன? है? तो ऐसा नहीं है ஆகவே இப்படி இல்லை कि राज परिवार में छोटे से छोटा पदधारी है, என்னவென்றால் இவங்க ராஜ குடும்பத்தில் மிகவும் சிறிய பதவியில் இருக்கக்கூடியவங்க என்று. कोई दास दासी भी है, யாராவது தாசதாசியாக இருந்தாலும் சரி, तो उसका भी महत्व होता है, मर्तबा होता है या नहीं होता है? ஆகவே அவங்களுக்கும் மகத்துவம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, மானம் இருக்கிறதா இல்லையா? राज परिवार के लोग जो हैं, ராஜ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யார் இருக்கிறாங்களோ राजा महाराजा से आसानी से मिल सकेंगे या प्रजा वर्ग के लोग आसानी से मिल सकेंगे? அவர்கள் வந்து ராஜா மகாராஜாவை எளிதாக சந்திக்க முடியுமா, இல்லையானால் பிரஜா வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களால் ராஜா மகாராஜாவை ஈஸியாக சந்திக்க முடியுமா? तो महत्व हुआ ना। ராஜ பரிவாரத்தில் இருக்கக்கூடியவங்க தான் எளிதாக சந்திக்க முடியும். ஆகவே பாபா சொல்கிறார், மகத்துவம் இருக்கிறது இல்லையா? इसलिए बाबा ने ये बताया कि जो सरेंडर्ड होते हैं, नंबर
அதனால்தான் பாபா இதை சொல்லியிருக்கிறார், யார் வரிசைகரமாக சரண்டர் ஆகுகிறார்களோ परिवार वो राज परिवार में आते हैं। அவர்கள்தான் ராஜ குடும்பத்தில் வருகிறார்கள். अब सरेंडर ऐसे भी नहीं कि सरेंडर हो करके कागज पे लिख करके आ करके कंधे पे चढ़ के बैठ गए। ஆகவே சரண்டர் என்றால் இப்படியும் இல்லை. என்னவென்றால் ஒரு காகிதத்தில் கையெழுத்தை போட்டு விட்டார்கள் மற்றும் வந்துவிட்டு தோல் மேல் எழுதி கொண்டு அமர்ந்து விட்டார்கள் ऑर्डर चलाने लगे, மற்றும் ஆர்டர் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். उनको सरेंडर कहेंगे? அவர்களை சரண்டர் என்று சொல்ல முடியுமா என்ன? है नहीं। இல்லை, சொல்ல முடியாது. सरेंडर हुए तो ऑर्डर देने का कोई हक नहीं है। சரண்டர் ஆகிவிட்டாலும் ஆர்டர் கொடுப்பதற்கு அவங்களுக்கு என்ன ஒரு உரிமையும் இல்லை. ऑर्डर पर चलने का हक है, ஆர்டர் படி நடப்பதற்கான உரிமை இருக்கிறதா? या ऑर्डर चलाने का हक मिल गया? இல்லையானால் ஆர்டரை செலுத்துவதற்கான உரிமை கிடைத்து விட்டதா? है हाँ, और कागज पे तो सरेंडर हो गए। ஆர்டரில் நடப்பதற்காக தான் உரிமை இருக்கிறது என்று பதில் கொடுக்கிறாங்க. பாபா சொல்றார், ஆமா. மற்றும் காகிதத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு சரண்டர் ஆகிவிட்டாங்க. धन की जो प्रॉपर्टी है, ஆகவே அவங்களுக்கு பணத்தினுடைய எந்த சொத்து இருக்கிறதோ, कन्याओं का धन होता है कि नहीं? கன்யாக்களுக்கு கூட சொத்து இருக்கிறதா இல்லையா? आजकल तो सरकार ने नियम बना दिया, बराबरी का हिस्सा मिलेगा कि नहीं? இன்றைய உலகத்தில் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க சமமான உரிமையை கொடுத்து விட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது சமமான சொத்து கிடைக்குமா இல்லையா है परिवार में? குடும்பத்தில்? तो सरेंडर तो हो गए, ஆகவே சரண்டர் ஆகிவிட்டாங்க. लेकिन अपने हिस्से की सारी प्रॉपर्टी अपने भाइयों के नाम लिख दी। ஆனால் தன்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ராப்பர்ட்டியையும் தன்னுடைய சகோதரர்களின் பெயரில் எழுதி விட்டார்கள். तो धन से सरेंडर हुए? அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பணம் மூலமாக சரண்டர் ஆகினார்களா என்ன? संपूर्ण सरेंडर कहेंगे? சம்பூர்ணமாக முழுமையான சரண்டர் என்று சொல்ல முடியுமா என்ன? नहीं हुए। அப்படி ஆகவில்லை அவர்கள். जहाँ हमारा धन होगा எங்கு நம்மளுடைய பணம் இருக்குமோ वहाँ हमारा मन होगा। அங்கு நம்மளுடைய மனம் இருக்கும். जब अनिश्चय आएगा எப்பொழுது அனிச்சயம் வருமோ तो जहाँ हमने धन भाइयों के पास रख दिया है, ஆகவே எங்கு நாம் நம்மளுடைய பணத்தை நம்மளுடைய சகோதரர்களிடம் வைத்து விட்டோமோ वो भाई लोग याद आते रहेंगे, அந்த சகோதரர்கள் நினைவில் வந்து கொண்டே இருப்பார்கள். वो धन याद आता रहेगा। அந்த பணம் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். इसलिए बताया அதனால்தான் சொல்லியிருக்கிறார், कि दाना खाक में मिलकर तन से मन से धन से என்னவென்றால் விதை மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டு உடல் மூலமாக, மனம் மூலமாக, பணம் மூலமாக, நேரம் மூலமாக, से संपर्क से संबंधियों से தொடர்பு மூலமாக, உறவு மூலமாக, जो भी हमारे पास शक्तियां हैं इस जीवन में, என்னவெல்லாம் நம்மளிடம் இந்த வாழ்க்கையில் சக்தி இருக்கிறதோ उन सब की शक्ति लगा करके அந்த அனைத்து சக்தியையும் ஈடுபடுத்தி हम राख बन जाएं। நாம் சாம்பலாகி விட வேண்டும். कुछ भी हमारा न रहे, எதுவும் நம்மளிடம் இருக்கக்கூடாது. सब कुछ तेरा, कुछ नहीं मेरा। அனைத்தும் உங்களுடையது, எதுவும் எனதில்லை. तो क्या बन गए? ஆகவே அப்படி இருக்கும் பொழுது என்னவாகி விட்டார்கள்? राख बन गए। சாம்பலாகி விட்டார்கள். ऐसों के लिए चैलेंज दिया है இப்படிப்பட்டவர்களுக்கு தான் சேலஞ்ச் கொடுத்திருக்காரு. कि राख कितने बनते हैं என்னவென்றால் எத்தனை நபர்கள் இப்படி சாம்பலாகுகிறார்கள் और कौन बनते हैं, कौन कौन बनते हैं, மற்றும் யார் யார் ஆக போகிறார்கள், वो बाबा देखेंगे। இது பாபா பார்ப்பாரு. अभी देखने का टाइम आ गया कि नहीं आ गया? இப்பொழுது அப்படி பார்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டதா இல்ல வரவில்லையா? वाणी तो बोली थी जब बाबा ब्रह्मा बाबा जीवित थे। எப்பொழுது பிரம்ம பாபா உயிரோடு இருந்தாங்களோ அப்பொழுது இந்த வாணியை சொன்னாரு. या ब्रह्मा बाबा ने शरीर छोड़ दिया, अव्यक्त वाणी चलाने लगे।
இல்லையானால் பிரம்ம பாபா வந்து சரீரத்தை விட்டு விட்டார், அவ்யக்த வாணியை நடத்த தொடங்கி விட்டார். तब की वाणी है, அப்பொழுதனுடைய வாணி ஆகுமா? लेकिन लागू कब से होने लगी? அப்பொழுதனுடைய வாணி ஆகும். ஆனால் இது எப்பொழுதிலிருந்து நடைமுறையில் வர தொடங்கியது? प्रैक्टिकल में 76 से ही लागू होने लगी। பிராக்டிக்கலில் 76 அது பிராக்டிக்கலில் வர தொடங்கி விட்டது. दो तो प्रत्यक्ष हो गए, 2 நபர் பிரத்யட்சமாகி விட்டார்கள். जो मेले के रिजल्ट में अव्यक्तवाणी चली, எது வந்து திருவிழானுடைய ரிசல்ட்டாக அவ்யக்தவாணி நடந்ததோ அதுல ये स्थूल मेले के चित्रों की सजावट का इनाम दीदी दादियां देंगी। என்னவென்றால் இந்த ஸ்தூலமான திருவிழாவின் இருக்கக்கூடிய படத்தினுடைய அலங்காரத்தினுடைய பிரைஸ் வந்து தீதி தாதிகள் கொடுப்பாங்க. और बाप दादा மற்றும் பாப் தாதா चैतन्य चित्रों की सजावट का इनाम देंगे। சைத்தன்யமான படங்களுடைய அலங்காரத்திற்கான பரிசை கொடுப்பார். तो सन 76-77 में प्रत्यक्ष हो गए। ஆகவே 76 77 பிரத்யட்சமாகி விட்டார்கள். யாரு? कौन है? वो ही 3 चित्र, யாரு? அதே 3 படங்கள் தான். लक्ष्मी, லக்ஷ்மி, नारायण நாராயணன் और जगदम्बा। மற்றும் ஜெகதம்பா. तीनों चित्र प्रत्यक्ष हुए या नहीं? 3 படமே பிரத்யட்சமாகி விட்டதா இல்லையா? मेले का इनाम मिला या नहीं? அந்த திருவிழாவினுடைய பரிசு கிடைத்ததா இல்லையா? है? मिला? கிடைத்து விட்டது. वो तो चित्रों की बात हुई। ஆகவே அது வெறும் படத்தினுடைய விஷயமாகும். अभी फाइनल पेपर बाकी है இப்பொழுது ஃபைனல் பேப்பர் மிஞ்சம் இருக்கிறதா कि नहीं? இல்லையானால் இல்லையா? तो उसमें देखेंगे ஆகவே அதுல பார்ப்பாரு कि राख कौन बनते हैं और कितने बनते हैं। எத்தனை பேர் சாம்பல் ஆக போகிறார்கள் மற்றும் யார் யார் ஆக போகிறாங்க. ज्यादा से ज्यादा कितने बनेंगे राख? அதிகத்திலும் அதிகபட்சமாக எத்தனை பேர் சாம்பல் ஆகுவாங்க? 4.5 लाख राख बनेंगे 4 லட்சம் பேர் சாம்பல் ஆகுவாங்களா? है। जब मुर्दों को जलाया जाता है, देवान रूपी मुर्दों को जलाया जाता है, எப்பொழுது வந்து தேகாபிமானத்தில் இருக்கக்கூடிய பிணத்தை வந்து எரிக்கப்படுகிறதோ तो क्या जरूरी है उनकी खोपड़ी उनकी हड्डियां सब जल जाती हैं? அப்பொழுது அவர்களின் மண்டை மற்றும் ஒவ்வொரு எலும்பும் எரிந்து விடுகிறது. இது உறுதியாக இருக்கிறதா என்ன? है? सब जल जाती हैं। அனைத்துமே எரிந்து விடுகிறதா என்ன? मुर्दे नंबरवार जलते हैं कि सब जल के राख हो जाते हैं? அந்த பிணங்கள் வரிசைகரமாக எரிகிறதா இல்லையானால் அனைத்துமே எரிந்துவிட்டு சாம்பலாகி விடுகிறதா? नंबरवार जलते हैं। வரிசைகரமாக எரிகிறது. कोई कोई तो बहुत हड्डियां रह जाती हैं। சிலருடைய நிறைய எலும்புகள் வந்து மிஞ்சமாகுகிறது. फिर वो हड्डियां ले जाकर के कहाँ डालते हैं? பிறகு அந்த எலும்புகளை எடுத்து கொண்டு சென்று எங்க போடுகிறார்கள்? नदी में, पानी में, सामान्य पानी में नहीं। யார சொல்றாங்க? தண்ணியில போடுறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு சாதாரணமான தண்ணியில போட மாட்டாங்க. हाँ, गंदे कचरे के गड्ढे में नहीं डाल देते हैं, அழுக்கான காவாயில வந்து போட மாட்டாங்க. नदी में डालते हैं। ஆற்றில் தான் போடுறாங்க. जो नदी सागर से जाके मिलके एक हो जाती है, எந்த ஆறு வந்து கடலோடு கலந்து விட்டு ஒன்றாகி விடுகிறது, वो नदी की अधीनता में आ जाते हैं। அவங்க வந்து அந்த ஆற்றினுடைய அடிமைத்தனத்தில் வந்து விடுகிறார்கள். अनेक जन्मों के लिए। நிறைய பிறவிக்காக. तो राख एक जैसे नहीं बनेंगे। ஆகவே அனைவரும் ஒரே விதமாக சாம்பலாக மாட்டார்கள். कोई तो पूरे 100% राख बनते हैं। சிலர் வந்து முழுமையாக 100% சாம்பலாகி விடுவாங்க. वो पक्के 100% आत्मा हुए। அவங்க வந்து பக்காவாக 100% ஆத்மாவாகி விட்டார்கள். அடுத்த விசிடி நம்பர்
2398, இடம் ஆக்ரா, முரளி தேதி 30/3/1967, விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 15/10/2017, விசிடி நம்பர் 2398, பிளேஸ் ஆக்ரா, முரளி டேட் 30/3/1967, clarified on 15/10/2017. इन लक्ष्मी नारायण का जन्म कब हुआ? இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய பிறப்பு எப்பொழுது ஏற்பட்டது? इन लक्ष्मी नारायण का इशारा करते थे இந்த லக்ஷ்மி நாராயணன் என்று ஜாடை காமித்தார். नर से नारायण, नारी से लक्ष्मी बनने वाले नारायण की तरफ. ஆணிலிருந்து நாராயணன் மற்றும் பெண்ணிலிருந்து லக்ஷ்மி ஆகிறவங்க பக்கம் ஜாடை காமித்தார். जो ज्ञान प्रकाश के वलय की दुनिया में दिखाए गए, யாரை ஞான வெளிச்சம் இருக்கக்கூடிய உலகத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறாங்க. नारायण, நாராயணன், नर से डायरेक्ट नारायण, நரனிலிருந்து டைரக்டாக நாராயணன் ஆகக்கூடியவர். वो नारायण कौन सी दुनिया के मालिक அந்த நாராயணன் எந்த உலகத்தினுடைய எஜமானர் ஆவார்? है? कब पैदा होते हैं? எப்பொழுது அவர் பிறக்கிறார்? है 76 में पैदा होते हैं. 76ல பிறக்கிறார். पैदा होने का मतलब क्या? பிறக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவாகியது? 5 तत्वों से बने बच्चे के रूप में पैदा होने की बात है. 5 தத்துவங்களால் ஆகிய குழந்தையின் ரூபத்தில் பிறக்கக்கூடிய விஷயமாகுமா? या मन रूपी भावना की बात है. இல்லையானால் மனம் ரூபமாகிய பாவனையின் விஷயமாகுமா? मन रूपी भावना की बात है कि कोई मन बुद्धि இது மனம் ரூபமாகிய பாவனையின் விஷயமாகும். என்னவென்றால் रूपी बच्चे हैं யாரோ புத்தி ரூபமாகிய குழந்தைகள் இருக்கிறார்கள். जो 76 में யார் 76ல் अपने पार्ट को पहचान जाते हैं, தன்னுடைய பாட்டை தெரிந்து கொள்கிறார்கள், जान जाते हैं. அறிந்து கொள்கிறார்கள். सच रूपी रंगमंच पर இந்த உலகம் ரூபமாகிய நாடக மேடையில் मेरा नर से नारायण और नारी से लक्ष्मी बनने का पार्ट. என்னுடையது நரன் ஆணிலிருந்து நாராயணன் மற்றும் பெண்ணிலிருந்து லக்ஷ்மி ஆகக்கூடிய பாட்டாகும் என்று. तो नारायण तो विश्व के मालिक को कहा जाता है. ஆகவே நாராயணன் என்பது உலகத்திற்கு எஜமானருக்கு சொல்லப்படுகிறது. क्या पैदा होते ही कोई विश्व का मालिक बन जाता है? என்ன பிறந்த உடனே யாராவது உலகத்திற்கு எஜமானராக ஆகிவிடுறாங்களா? बन जाता है. ஆகிவிடுறாங்களா? है? पहले बच्चे के रूप में पैदा होगा, बच्चे के रूप में पार्ट बजाएगा, முதலில் குழந்தையின் ரூபத்தில் பிறப்பாங்களா? குழந்தையின் ரூபத்தில் பாட்டு செய்வாங்களா? या संपन्न रूप में पार्ट बजाएगा. இல்லையானால் சம்பன்னமான ரூபத்தில் பாட்டு செய்வாங்களா? तो पहला प्रिंस वो है. ஆகவே முதல் பிரின்ஸ் அவர்தான் ஆவார். नई दुनिया का प्रिंस புதிய உலகத்தினுடைய பிரின்ஸ் ஆவார். कौन? யாரு? संगम युगी कृष्ण. சங்கம் யுகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஆவார். शरीर है, உடல் இருக்கிறது, भले बड़ा रूप है, பலே அது பெரிய உருவமாக இருக்கிறது, भले बड़े पुरुष का चोला है, பலே அது ஆணினுடைய உருவமாக இருக்கிறது. परंतु ஆனால் उसमें पार्ट बजाने वाली आत्मा प्रवेश है. ஆனால் அதுல பாட்டு செய்யக்கூடிய ஆத்மா பிரவேசமாக இருக்கிறது. कौन யார் அது? है? नहीं, वो तो बाप है. யாரோ சொல்றாங்க சிவன் என்று, பாபா சொல்றார் இல்லை, அவர் தந்தை ஆவார். लेकिन उसके बुद्धि रूपी पेट में, बुद्धि रूपी गोद में ஆனால் அவருடைய புத்தி ரூபமான மடியில் खेलने वाला விளையாடக்கூடியவர் बच्चा क्या है? குழந்தை யாராவார்? संगम युगी कृष्ण. சங்கம் யுக கிருஷ்ணர் ஆவார். वो ही सतयुग का कृष्ण. அவர்தான் சத்யுகத்தினுடைய கிருஷ்ணர் ஆவார்.
वो उसमें प्रवेश है या नहीं है? அவர் அவருக்குள் பிரவேசமாக இருக்கிறாரா இல்லையா? प्रवेश है, लेकिन बच्चा बुद्धि है பிரவேசமாக இருக்கிறார் தான், ஆனால் குழந்தை புத்தி ஆவாரா? या सालिम बुद्धि है? बच्चा बुद्धि है। तो இல்லையானால் பெரிய புத்தி ஆகுமா, குழந்தை புத்தி ஆகும்? कृष्ण बच्चा संगम युग में हुआ ஆகவே கிருஷ்ண குழந்தை சங்கம் யுகத்தில் இருந்தாரா या सतयुग में हुआ? இல்லையானால் சத்தியுகத்தில் இருந்தாரா? है, संगम में हुआ। சங்கம் யுகத்தில் தான் இருந்தாரு. इसलिए चित्र आज देखे होंगे, அதனால்தான் படத்தை இன்று பார்த்திருப்பீர்கள். पहले ये चित्र नहीं निकले थे। முதலில் இந்த படங்கள் எல்லாம் வெளியே வரவில்லை. जब ये प्रैक्टिकल में पार्ट चलता है, எப்பொழுது பிராக்டிக்கலில் இந்த பார்ட் நடக்கிறதோ तब ये चित्र भी बनते हैं। क्या? அப்பொழுதுதான் இந்த படங்களும் உருவாகுகிறது. என்ன? कि बुड्ढा என்னவென்றால் வயதானவர் शिव बाबा சிவபாபா गोद में தன்னுடைய மடியில் किसको बैठाए हुए है? யாரை அமர வைத்திருக்கிறார்? कृष्ण बच्चे को बैठाए हुए। கிருஷ்ண குழந்தையை அமர வைத்திருக்கிறார். वो कृष्ण बच्चा அந்த கிருஷ்ண குழந்தை कौन सी आत्मा की यादगार है? எந்த ஆத்மாவினுடைய நினைவார்த்தமாகும்? है? सतयुगी कृष्ण की आत्मा की यादगार है சத்யுக கிருஷ்ணருடைய ஆத்மாவின் நினைவார்த்தமாகுமா, या संगम युगी कृष्ण की यादगार है? இல்லையானால் சங்கம்யுக கிருஷ்ணருடைய நினைவார்த்தமாகுமா? क्योंकि सतयुग का जो कृष्ण बच्चा है ஏனென்றால் சத்யுகத்தினுடைய எந்த கிருஷ்ண குழந்தையாக இருக்கிறாரோ वो तो सूक्ष्म शरीरधारी है। அவர் சூக்ஷ்ம சரீர கொண்டவராவார். क्या उसको अपना शरीर है ही नहीं? என்ன, அவருக்கு தன்னுடைய உடல் இல்லை. शरीर का नाम पड़ता है या आत्मा का नाम पड़ता है? உடலுக்கு தான் பெயர் கிடைக்கிறதா, இல்லையானால் ஆத்மாவிற்கு பெயர் கிடைக்கிறதா? शरीर का नाम पड़ता है। तो जिस शरीर உடலிற்கு தான் பெயர் கிடைக்கிறது. ஆகவே எந்த உடலில் में सतयुग का कृष्ण प्रवेश होता है சத்யுகத்தினுடைய கிருஷ்ணர் பிரவேசமாகுகிறாரோ वो शरीरधारी है संगमयुगी कृष्ण। அந்த उडल கொண்டவர் தான் சங்கம்யுக கிருஷ்ணர் ஆவார். राम वाली आत्मा, ராமருடைய ஆத்மா, वो राम वाली आत्मा ही अपने शरीर के द्वारा அந்த ராமருடைய ஆத்மா தான் தன்னுடைய உடலின் மூலமாக संगमयुगी कृष्ण है சங்கம்யுக கிருஷ்ணர் ஆவார். और उसकी पालना करने वाला शिव बाप है। மற்றும் அவருடைய பாலனா செய்யக்கூடியவர் சிவ தந்தை ஆவார். जो वयोवृद्ध के रूप में दिखाया जाता है। யாரை வயதானவர் ரூபத்தில் காமித்திருக்கிறாங்க. संगमयुगी दुनिया भी जब आरंभ होती है சங்கம்யுக உலகம் கூட எப்பொழுது தொடங்குகிறதோ तो सबसे पुरानी अनुभवी आत्मा इस दुनिया में कौन पार्ट बजाती है? ஆகவே இந்த உலகத்தில் பழைய அனுபவம் நிறைந்த ஆத்மா யார் பாட் செய்கிறாங்க? है? कौन யாரு? है? अरे शिव बाप। அரே சிவ தந்தை ஆவார். शिव बाबा नहीं, சிவ பாபா இல்லை, शिव बाप की आत्मा। சிவ பாப்னுடைய ஆத்மா, தந்தையினுடைய ஆத்மா. पहले बाप या पहले बच्चे? முதலில் தந்தையா இல்லையானால் முதலில் குழந்தையா? पहले बाप। முதலில் தந்தை ஆவார். तो बाप की गोद में ஆகவே அந்த தந்தையினுடைய மடியில் कृष्ण बच्चा दिखाया जाता है। கிருஷ்ண குழந்தையை காமித்திருக்கிறாங்க. तो बोला है वाणी में, ஆகவே வாணியில் சொல்லியிருக்கிறார், तुम बच्चों को कहाँ जाना है? குழந்தைகளாகிய உங்களுக்கு எங்கு செல்ல வேண்டும்? बुढ़ियों के सामने खास बच्ची करके मुरली में बोला। வயதான பெண்களுக்கு முன்னால் விசேஷமாக குழந்தை என்று சொல்லி குழந்தை என்று சொல்லியிருக்கிறார். बच्ची, बुढ़ी बच्ची, तुमको कहाँ जाना है? கிழவி குழந்தையே, உனக்கு எங்கு செல்ல வேண்டும்? बच्ची जवाब नहीं दे पाती तो बाबा कहते அந்த குழந்தையால் பதிலை
கொடுக்க முடியவில்லை. ஆகவே அப்படி இருக்கும் பொழுது பாபா சொல்கிறார், कृष्णपुरी में जाना है। कहाँ जाना है? कृष्णपुरी में जाना है। எங்கு செல்ல வேண்டும்? கிருஷ்ணபுரியில் செல்ல வேண்டும். वो बच्चा बुद्धि, அந்த குழந்தை புத்தி, बीके वाले, वो समझते हैं सतयुग में जाना है। பிகேல் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நமக்கு சத்யுகத்தில் செல்ல வேண்டும். है? और तुम बच्चे कहाँ जाते हो? कौन सी पुरी में जाना है? மற்றும் குழந்தைகளாகி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எங்கு செல்ல வேண்டும்? कृष्णपुरी कहाँ? கிருஷ்ணபுரிக்கு செல்ல வேண்டும் என்றால் அது எங்கு இருக்கிறது? युग में, அது எந்த யுகமாகும்? संगम युग की कृष्णपुरी में जाना है। சங்கம் யுகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணபுரியில் செல்ல வேண்டும். वो संगम युग की कृष्णपुरी जो है, அந்த சங்கம் யுக கிருஷ்ணபுரி என்னவாக இருக்கிறதோ वो अतीन्द्रिय सुख देने वाली है। அது அத்தீந்திரிய சுகத்தை கொடுக்கக்கூடியதாகும். सदा काल का सुख देने वाली है। சதா காலத்திற்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியதாகும். जीवन में வாழ்க்கையில் एक बार सुख अनुभव कर लिया, அந்த வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த சுகத்தை அனுபவம் செய்து விட்டால் तो फिर वो जब तक ये सृष्टि रहेगी, பிறகு எப்பொழுது வரை இந்த உலகம் இருக்குமோ, जब तक ये युग रहेगा, எப்பொழுது வரை இந்த யுகம் இருக்குமோ, तब तक वो सुख चलता ही रहेगा। அப்பொழுது வரை அந்த சுகம் நடந்து கொண்டேதான் இருக்கும், होने वाला नहीं है। அழியக்கூடியதில்லை. और यहाँ शूटिंग पीरियड में மற்றும் இங்கு ஷூட்டிங் பீரியடில் जो जितनी मौज में रहेगा, யார் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருப்பார்களோ वो वहाँ ब्रॉड ड्रामा में भी அவர்கள் அங்கு பிராட் டிராமாவில் கூட बड़े मौज में रहेगा। மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். जो मुसलमानों की कुरान में भी लिखा है, எது முஸ்லிம்னுடைய குரான்ல கூட எழுதப்பட்டிருக்கிறது. कयामत के समय में खुदा के बंदे बड़े मौज में रहते हैं। கயாமத்தினுடைய நேரத்தில், அதாவது அழிவினுடைய நேரத்தில் குதாவினுடைய குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். बाप भी कहते हैं தந்தையும் கூட சொல்கிறார் ब्रह्म वाक्य में, பிரம்ம வாக்கியத்தில், संगम युग है मौजों का युग। சங்கம யுகம் மகிழ்ச்சியின் யுகமாகும். कौन सा युग है? என்ன யுகமாகும்? मौजों का युग है। மகிழ்ச்சியின் யுகமாகும். यहाँ जो मन से ज्ञान का आधार लेकर के இங்கு யார் மனம் மூலமாக ஞானத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு जितना मौज बनाता है, எவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கிறாங்களோ वो चारों युगों में அவங்க 4 யுகத்திலும் उतना ही मौज में रहेगा। அவ்வளவுதான் மகிழ்ச்சியில் இருப்பாங்க, குஷியில் இருப்பாங்க. यहाँ जैसी शूटिंग करेंगे, இங்கு எப்படிப்பட்ட ஷூட்டிங்கை செய்கிறார்களோ वैसा ब्रॉड ड्रामा में அப்படியே தான் பிராட் டிராமாவில் प्राप्ति करेंगे। பிராப்தி அடைவார்கள். क्या करना है? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? मौज मनाना है। சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும். बांधेली माताओं को घर से निकाल दे, धक्का दे दे, பந்தனத்தில் இருக்கக்கூடிய மாதாக்களை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பி விடுகிறார்கள், तो क्या करेंगे? வெளியே தள்ளி விடுகிறார்கள். அப்பொழுது என்ன செய்வீர்கள்? बाबा के पास आ जाएंगे। बाबा कहेंगे யாரோ சொல்றாங்க பாபாவிடம் வந்து விடுவோம். அப்பொழுது பாபா சொல்வாரு, पति का परमिशन लेटर लाओ, கணவருடைய பர்மிஷன் லெட்டரை கொண்டு வாங்க, नहीं तो डाइवोर्स लेटर लाओ। இல்லையானால் டைவர்ஸ் லெட்டரை கொண்டு வாங்க. बाबा ने ब्रह्म वाक्य बोला है। பாபா வந்து பிரம்ம வாக்கியம் சொல்லியிருக்கிறார். बाबा क्या कहेंगे? பாபா என்ன சொல்வாரு? बाबा श्रीमत के बरखिलाफ चलेंगे क्या? பாபா ஸ்ரீமத்திற்கு விபரீதமாக நடப்பாரா என்ன? ब्रह्म वाक्य के बरखिलाफ चलेंगे? ब्रह्म वाक्य में तो बोला है। பிரம்ம வாக்கியத்திற்கு விபரீதமாக நடப்பாரா என்ன? பிரம்ம வாக்கியத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. कि यहाँ बाबा के घर में कौन रह सकते हैं? कौन माताएं? இங்க பாபாவினுடைய வீட்டில் எந்த மாதாக்களால் இருக்க முடியும்? जो माताएं या तो पति का परमिशन लेटर लाएं, எந்த மாதாக்கள்
ஒருவேளை கணவருடைய பர்மிஷன் லெட்டரை கொண்டு வரணும், இல்லையானால் या डाइवोर्स लेटर लाएं, டைவர்ஸ் லெட்டரை கொண்டு வர வேண்டும். नहीं तो उनको रख नहीं सकते. இல்லையானால் அவர்களை இங்கு வைக்க முடியாது. रख लिया और वो पुलिस में रिपोर्ट लिखा करके पुलिस को आकर के ले आया और हथकड़ी लगा करके ले गया. ஒருவேளை வைத்து விட்டாலும் அந்த கணவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டு போலீஸை கூட்டு வராங்க மற்றும் கையை கட்டிவிட்டு கூடவே கொண்டு செல்றாங்க. तो दोष किसके ऊपर आएगा? அப்பொழுது யார் மேலே அந்த பழி வரும்? है क्योंकि बाबा ने श्रीमत का फॉलो नहीं किया. பாபா மேல வரும் என்று பதில் கொடுக்கறாங்க. பாபா சொல்றார், ஏனென்றால் பாபா ஸ்ரீமத்துடைய ஃபாலோவை செய்யவில்லை. इसलिए बोला, அதனால தான் சொல்லியிருக்கிறார், बाबा गुप्त है, பாபா குப்தமாக இருக்கிறார். बाबा का ज्ञान गुप्त है, பாபாவினுடைய ஞானம் குப்தமானதாகும், पुरुषार्थ गुप्त है புருஷார்த்தம் குப்தமானதாகும், और प्राप्ति भी गुप्त है. மற்றும் பிராப்தியும் கூட குப்தமானதாகும். देखो यहाँ तो सब कुछ गुप्त सिखलाते हैं. பாருங்கள், இங்கு அனைத்தையும் குப்தமாக தான் கற்பிக்கிறார். दान भी गुप्त, தானம் கூட குப்தமானதாகும், तुम्हारा मान मर्तबा भी गुप्त. உங்களுடைய மான மரியாதை கூட குப்தமானதாகும். दान मान सर्विस தானம், மானம், சர்வீஸ் सब कुछ गुप्त. அனைத்துமே குப்தமானதாகும். यहाँ बैठे फर्स्ट तुम्हारी बुद्धि में रहे, இங்கு அமர்ந்து கொண்டு முதலில் உங்களுடைய புத்தியில் இதுதான் இருக்க வேண்டும். मूल वतन जाना है. மூலவதனத்திற்கு செல்ல வேண்டும். कहाँ जाना है? எங்கு செல்ல வேண்டும்? मूल वतन में जाना है. மூலவதனத்திற்கு செல்ல வேண்டும். क्या है मूल वतन? அந்த மூலவதனம் என்னவாகும்? है? अरे अभी तो बताया. அரே, இப்பொழுதுதானே சொன்னாரு. बाप, தந்தை, वो बाप ही हमारा मूल वतन है. அந்த தந்தையே தான் நம்மளுடைய மூலவதனமாகும். क्या? என்ன? मूल वतन है மூலவதனமாவார், जहाँ सब बिंदु बिंदु आत्माओं को नंबरवार जाकर के समा जाना है. எங்கு அனைத்து புள்ளி புள்ளி ஆத்மாக்களுக்கு வரிசைகரமாக சென்று விட்டு அங்கேதான் அடங்கிவிட வேண்டும். जो शास्त्रों में लिखा है सन्यासियों ने, இதற்காக சாஸ்திரத்தில் சன்னியாசிகள் எழுதியிருக்கிறார்கள், कि हम सब आत्माएं सागर के बुदबुदे हैं. என்னவென்றால் நாம் அனைத்து ஆத்மாக்களும் கடலில் இருந்து எழும்பக்கூடிய நீர்க்கும்படியாகும். स्पाइसेस सागर में बड़बूले उठते हैं ना, கடலில் அந்த நீர்க்கும்படி வெளியே வருகிறது இல்லையா? छोटे बड़े சிறியது பெரியது, சிறியது பெரியது. बुलबुले पैदा होते हैं, मर्ज हो जाते हैं. அந்த நீர்க்குமிழிகள் அதிலிருந்து வெளியே வருகிறது, திரும்பவும் அதிலேயே அடங்கி விடுகிறது. फिर पैदा होते हैं, फिर मर्ज हो जाते हैं. திரும்பவும் அதிலிருந்து வெளியே வருகிறார்கள், திரும்பவும் அதிலே அடங்கி விடுகிறார்கள். तो हम सब आत्माएं कल्प कल्पांतर, ஆகவே நாம் அனைத்து ஆத்மாக்களும் கல்ப கல்பமாக उसी ज्ञान सागर से அதே ஞான கடலில் இருந்து बुदबुदे के रूप में जन्म लेते हैं इस दुनिया में. இந்த உலகத்தில் அந்த நீர்க்குமிழி போல் பிறப்பை எடுத்துக்கொள்கிறோம். और फिर महामृत्यु के समय அதற்கு பிறகு பேரழிவின் நேரத்தில் उसी सागर में समा जाते. அதே கடலில் அடங்கி விடுகிறோம். तो बुदबुदे हैं या नहीं है? ஆகவே நாம் நீர்க்குமிழியாக இருக்கிறோமா இல்லையா? हैं? हैं? अरे सागर में समा गए, இருக்கிறாங்க என்று பதில் கொடுக்கறாங்க. பாபா சொல்றாங்க, அரே, நாம் கடலில் கலந்து விட்டோம்.
तो सागर बन गए या नहीं बन गए? அடங்கி விட்டோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் கடலாகி விட்டோமா இல்லையா? हैं? सागर बन गए கடலாகி விட்டோம். और सागर से बुदबुदे के रूप में निकले பிறகு அந்த கடலில் இருந்து நீர்க்குமிழியின் ரூபத்தில் வெளியே வந்தோம். तो बुदबुदे बन गए. அப்பொழுது என்னவாகி விட்டோம்? நீர்க்குமிழியாகி விட்டோம். बुदबुदे हैं तो सब अलग अलग दिखाई पड़ते हैं. அப்படி அந்த தண்ணீர் துளியின் போல் இருக்கும் பொழுது அனைவருமே தனித்தனியாக தென்படுகிறார்களா? कि एक जैसे दिखाई पड़ते हैं. இல்லையானால் ஒரே போலவே தென்படுகிறார்களா? अलग अलग दिखाई. தனித்தனியாக தென்படுகிறார்கள். मन के अंदर अलग अलग सबके संकल्प चलते हैं कि एक जैसे संकल्प चलते हैं. அனைவரின் மனதிற்குள் விதவிதமான எண்ணங்கள் ஓடுகிறதா? இல்லையானால் அனைவரின் மனதில் ஒரே விதமான எண்ணம் தான் ஓடுகிறதா? 500-700 करोड़ मनुष्य 500-700 கோடி ஆத்மாக்கள் सबके अंदर அவர்கள் அனைவருக்குள் अलग अलग बुदबुदाहट होती रहती है या விதவிதமான எண்ணங்கள் வெளியே எழும்புகிறதா? एक जैसी बुदबुदाहट होती है. இல்லையானால் ஒரே போலவே எழும்புகிறதா? जो माताएं घर जाना चाहती हैं எந்த மாதாக்கள் வீட்டுக்கு செல்லணும் என்று விரும்புகிறார்களோ उनको रोक तो है नहीं कोई. அவங்களை என்னவோ நிறுத்தவில்லை. रोक है? ஏதாவது தடை இருக்கா என்ன? तो बाबा के ऊपर क्यों दोष लगाना? அப்படி இருக்கும் பொழுது ஏன் பாபாவின் மீது நீங்கள் பழி சுமத்துகிறீர்கள்? जाना है तो जा सकते हैं. செல்லணும் என்றால் அவர்கள் செல்லலாம். वो ब्रह्मा कुमारियां हैं அவர்கள் பிரம்மகுமாரிகள் ஆவார்கள். जो गुलजार दादी का मुंह बंद करती हैं. யாரு குல்ஜார் தாதியினுடைய வாயை மூடுகிறார்கள்? वो तो शिव बाबा के बच्चा बुद्धि बच्चे हैं. அவங்க சிவபாபாவினுடைய குழந்தை புத்தி கொண்ட குழந்தைகள் ஆவார்கள். बच्चा बुद्धि क्या करते हैं? குழந்தை புத்தி என்ன செய்கிறார்கள்? हैं? माता पिता उनको गोद में लेते हैं அம்மா அப்பா அவங்களை தன்னுடைய மடியில் தூக்கி கொள்கிறார்கள். அப்பொழுது तो कहीं आंख में उंगली डालते हैं, சில நேரம் கண்ணை விரலின் மூலமாக குத்தி விடுகிறார்கள். कहीं मुंह पकड़ के नोचते हैं, சில நேரம் முகத்தை பிடித்து கிள்ளுகிறார்கள். कुछ भी करते हैं. ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கிறார்கள். और हम बच्चे तो மற்றும் நாம் बच्चा बुद्धि है क्या? நாம் குழந்தைகள் குழந்தை புத்தி கொண்டவர்களா என்ன? बच्चा बुद्धि है? குழந்தை புத்தி கொண்டவர்களா? हैं? नहीं है. இல்லை. तो बाबा का मुंह पकड़ेंगे? அப்படி இருக்கும் பொழுது பாபாவினுடைய வாயை பிடிப்பீர்களா? हैं? नहीं, नहीं पकड़ेंगे. இல்லை, பிடிக்க மாட்டீர்களா? रात भर मुरली चलाते रहेंगे तो அப்பொழுது இரவு முழுவதும் முரளி நடத்தி கொண்டே இருந்தால் பரவாயில்லை இல்லையா? तो बाबा मालूम क्या कहते हैं? அப்பொழுது பாபா தெரியுமா என்ன சொல்கிறார் என்று? इस पुरुषार्थी ब्राह्मण जीवन में இந்த புருஷார்த்த பிராமண வாழ்க்கையில் जो स्वतंत्र हैं, யார் சுதந்திரமாக இருக்கிறார்களோ, कोई भी प्रकार का पुरुषार्थ करने के लिए எந்த விதமான புருஷார்த்தத்தை செய்வதற்கும் அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். उनके ऊपर कोई बंधन नहीं है. அவர்களின் மீது எந்த விதமான பந்தனமும் இல்லை. तो ऐसी आत्माएं ஆகவே இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் शिव बाबा के बड़े भाग्यशाली बच्चे हैं. சிவபாபாவினுடைய மிகவும் பாக்கியசாலி குழந்தைகள் ஆவார்கள். क्या कहा என்ன சொன்னார்? है? बंधन है तो पूर्व जन्मों से बंधन आता है. பந்தனம் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது என்றால் அது கடந்த பிறவியில் இருந்து வருகிறதா?
या बाबा ने बंधन डाल दिया? இல்லையானால் பாபா அந்த கட்டுப்பாடு போட்டு விட்டாரா? पूर्व जन्मों में ऐसे कर्म किए हैं, கடந்த பிறவியில் இப்படிப்பட்ட கர்மங்களை செய்திருக்கிறார்கள், खराब कर्म, கெட்ட கர்மங்கள். इसलिए बंधन आता है। அதனுடைய வினையாக தான் பந்தனம் வருகிறது. उस बंधन को भी खुशी खुशी पूरा करना चाहिए। ஆனால் அந்த பந்தனத்தை கட்டுப்பாடையும் கூட சந்தோஷமாக நிறைவேற்ற வேண்டும். क्या? என்ன? विरोध नहीं करना है। விரோதம் செய்யக்கூடாது. क्यों? ஏன் அப்படி? क्योंकि ड्रामा में हमारी आत्मा रूपी रिकॉर्ड में ஏனென்றால் டிராமாவில் நம்மளுடைய ஆத்மரூபமாகிய ரெக்கார்டில் वो बंधन भी रुंधे हुए हैं। அந்த பந்தனங்கள் கூட அடங்கி இருக்கிறது. नुधे हुए हैं या नहीं? அடங்கி இருக்கிறதா இல்லையா? है। और ड्रामा कल्याणकारी है மற்றும் டிராமா நன்மைக்கானதா या कल्याणकारी है? இல்லையானால் அதுல தீங்கு இருக்கிறதா? तो जिनको बंधन मिला है ஆகவே யாருக்கு பந்தனம் கிடைத்திருக்கிறதோ वो अपने बंधनों का निर्वहन करते हुए चलें। அவர்கள் அந்த பந்தனங்களை கடைபிடித்துக் கொண்டு நடங்கள். और जो निर्बंधन है पुरुषार्थी जीवन में, மற்றும் புருஷார்த்த வாழ்க்கையில் யார் நிர்பந்தனமாக இருக்கிறார்கள், எந்த ஒரு பந்தனம் இல்லை, उनको क्यों रोक रहे हो? அவர்களை ஏன் நீங்கள் நிறுத்துகிறீர்கள், தடுக்கிறீர்கள்? है? उनको रोकने से तुम्हारा पाप बनेगा அவர்களை தடுப்பதால் உங்களுக்கு பாவம் ஏற்படுமா या पुण्य बनेगा? இல்லையானால் புண்ணியம் ஏற்படுமா? और ही पाप बनेगा। இன்னுமே பாவம் தான் ஏற்படும். तो चुपचाप उठ के चले जाना चाहिए। அப்படி இருக்கும் பொழுது அமைதியாக எழுந்து கொண்டு நீங்கள் சென்று விடுங்கள். क्या? என்ன? कि बाबा का मुंह पकड़ना है? இல்லையானால் பாபாவினுடைய வாயை பிடிக்க வேண்டுமா? है? पकड़ना है? பிடிக்கணுமா? नहीं पकड़ना। பிடிக்க கூடாது. तो देखो, ஆகவே பாருங்கள், यहाँ बैठे बैठे இங்கு அமர்ந்து கொண்டு जो बैठे बैठे पहला पहला पुरुषार्थ करना है, அமர்ந்து கொண்டு எந்த முதல் புருஷார்த்தத்தை செய்ய வேண்டுமோ वो मूल पुरुषार्थ है அந்த முக்கியமான புருஷார்த்தம் बाप के घर में रहना। என்னவென்றால் தந்தையினுடைய வீட்டில் இருப்பது. कहाँ रहना? எங்கு இருப்பது? और बाप का घर क्या है? தந்தையினுடைய வீட்டில் இருப்பது என்று பதில் கொடுக்கிறார்கள். அதற்கு பாபா கேட்கிறார், தந்தையினுடைய வீடு எங்கு இருக்கிறது? तुम बच्चे परमधाम को, குழந்தைகளாகிய நீங்கள் பரம்தாமத்தை இந்த உலகத்தில் इस सृष्टि पर उतार लेंगे। இறக்கிக் கொண்டீர்கள். नंबरवार उतारेंगे, வரிசைகரமாக இறக்கிக் கொள்வீர்களா? सब एक साथ उतारेंगे। இல்லையானால் அனைவருமே ஒரேடியாக இறக்கிக் கொள்வீர்களா? है? नंबरवार उतारेंगे। வரிசைகரமாக தான் இறக்குவீர்கள். तो जो नंबरवार उतारने वाले बच्चे हैं, ஆகவே யார் வரிசைகரமாக இறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ उनमें अव्वल नंबर कोई बच्चा होगा या नहीं होगा? அவர்களில் முதல் நம்பர் குழந்தை யாராவது இருப்பாங்களா இல்லையா? तो वो अपने मन बुद्धि रूपी ஆகவே அவர்கள் தன்னுடைய மனம் புத்தி ரூபமான आत्मा में ஆத்மாவில் वो परमधाम की स्टेज उतार लेता है। பரம்தாமத்தினுடைய ஸ்டேஜை இறக்கிக் கொள்கிறார். क्या? என்ன? जिसकी निशानी बताई है। எதனுடைய அடையாளம் சொல்லியிருக்கிறார்? क्या? என்ன சொல்லியிருக்கிறார்? क्या बताई? मुरली में बोला, முரளியில் சொல்லியிருக்கிறார், बाप साकारी से आकारी बना।
தந்தை சாக்காரியிலிருந்து ஆக்காரி ஆகிவிட்டார். आकारी से निराकारी, ஆக்காரியிலிருந்து நிராகாரி ஆகினார். फिर साकार बनेगा। அதற்கு பிறகு திரும்பவும் சாக்காரமாக ஆகுவார். कौन? யாரு? बाप। தந்தை. कौन सा बाप? எந்த தந்தை? मनुष्य सृष्टि का बाप यज्ञ के आदि में साकारी था। மனித சிருஷ்டினுடைய தந்தை யக்னத்தில் ஆரம்பத்தில் சாக்காரத்தில் இருந்தார். साकारी से ब्राह्मणों की, சாக்காரத்திலிருந்து பிராமணர்களின், दूसरे संगठन की दुनिया तैयार हुई। பிராமணர்களின் இரண்டாவது சங்கடன் உருவாகியது. उस संगठन में आकर के அந்த சங்கடனில் வந்துவிட்டு साकारी से आकारी बना। சாக்காரியிலிருந்து ஆக்காரி ஆகிவிட்டார். मनन चिंतन मंथन में रहने वाला आकारी मन बुद्धि वाला। மனன் சிந்தன் மந்தன்ல இருக்கக்கூடியவர், சூட்சுமமான புத்தி கொண்டவர். फिर बोला அதற்கு பிறகு சொன்னார், आकारी से ஆக்காரியில இருந்து निराकारी। நிராகாரி. जब अपने पार्ट की पक्की पहचान हो जाती है, எப்பொழுது தன்னுடைய பாட்டை பத்தி பக்காவாக அறிமுகமாகி விடுகிறதோ, मनन चिंतन मंथन करते करते மனன் சிந்தன் மந்தன் செய்து கொண்டு तो अपने पार्ट की चिंता रहेगी। அப்பொழுது தன்னுடைய பாட்டினுடைய கவலை இருக்குமா? रहेगी नहीं रहेगी? இருக்காது. पाना था सो पा लिया। எது அடையணும் என்று இருந்தோமோ அதை அடைந்து விட்டோம். और बाप ने बोला है ब्रह्म वाक्य में மற்றும் தந்தை பிரம்ம வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறார் कि अंतिम स्टेज में, என்னவென்றால் கடைசி ஸ்டேஜில், संपन्न स्टेज प्राप्त करने पर சம்பன்னமான ஸ்டேஜ் அடைந்த பிறகு हर आत्मा अपने पार्ट से प्रसन्न हो जाएगी। ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய பாட்டோடு சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் வந்து விடுவார்கள். क्या என்ன क्या कहा? என்ன சொல்லியிருக்கிறார்? हर आत्मा ஒவ்வொரு ஆத்மாவும் अपने अपने पार्ट से पृथक प्रसन्न हो जाएगी। தன்னுடைய பாட்டோடு சந்தோஷத்தை அடைவார்கள். तो प्रसन्न हो जाएगी माने पाना था सो ஆகவே சந்தோஷம் அடைவார்கள். அப்படியானால் எதை அடையணும் என்று விரும்பினார்களோ पा लिया। அதை அடைந்து விட்டார்கள். उनसे कोई कहे அவர்களிடம் யாராவது சொல்கிறார்கள், अरे भाई तुम आधीन क्यों बनने का पार्ट लेते हो? அரே நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடிய பாட்டை ஏன் எடுத்துக்கொள்கிறீர்கள்? है जैसे कोई ने लक्ष्मी से पूछा, எப்படி யாரோ ஒருத்தர் லக்ஷ்மியிடம் கேட்டாங்க, लक्ष्मी आधीन बनने का पार्ट है லக்ஷ்மி அடிமையாக இருக்கக்கூடிய பாட்டா या सदा स्वाधीन रहने का पार्ट है? இல்லையானால் எப்பொழுதுமே சுதந்திரமாக இருக்கக்கூடிய பாட்டு ஆகுமா? है किसके अधीन? அடிமையாக இருக்கக்கூடிய பாட்டு என்று சொல்றாங்க. அதற்கு பாபா கேட்கிறார், யாருக்கு அடிமையாக இருக்காங்க? नारायण के अधीन रहेगी। நாராயணனுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க. तो पता है लक्ष्मी क्या कहेगी? அப்பொழுது உங்களுக்கு தெரியுமா லக்ஷ்மி இதற்கு என்ன பதில் கொடுப்பாங்கன்னு? वो कहेगी हमें ऐसा विश्व का मालिक नहीं बनना। அப்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இப்படிப்பட்ட உலகத்திற்கு எஜமானராக ஆகக்கூடாது. जो जन्म जन्मांतर என்ன யார் நிறைய பிறவிக்கு सच्चाई की रक्षा करने के लिए உண்மையை பாதுகாப்பதற்காக जो सत्य बाप ने ज्ञान दिया है, எந்த உண்மையான தந்தை ஞானத்தை கொடுத்திருக்கிறாரோ उस सत्य सनातन धर्म की रक्षा करने के लिए அந்த உண்மையான சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக जन्म जन्मांतर நிறைய பிறவியாக धर्मियों से विदेशियों से அனைத்து பிறவிகளிலும் விதர்மிகள் விதேசிகளோடு மோதிக்கொண்டே இருக்கிறாங்க. कर लेना पड़े, युद्ध करना पड़े, மோதிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அடி வாங்க வேண்டியதாக இருக்கிறது. घाव सहन करने पड़े, हमें ऐसा पार्ट नहीं चाहिए।
அந்த காயங்களை சகிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே எனக்கு இப்படிப்பட்ட பாட்டு வேண்டாம் என்று லக்ஷ்மி சொல்லுவாங்க. कैसा पाठ चाहिए? பிறகு எப்படிப்பட்ட பாட்டு வேண்டும்? अरे देह देह की इंद्रियां தேகம், தேகத்தினுடைய இந்திரியங்கள், सुख काय से मिलता है? சுகம் எதன் மூலமாக கிடைக்கிறது? देह से सुख मिलता है, देह की इंद्रियों से सुख मिलता है, தேகத்தின் மூலமாக சுகம் கிடைக்கிறதா? தேகத்தின் இந்திரியங்கள் மூலமாக சுகம் கிடைக்கிறதா? या बिना देह बिना इंद्रियों के सुख मिलता है? இல்லையானால் உடல் இல்லாமல் இந்திரியங்கள் இல்லாமலே சுகம் கிடைத்து விடுகிறதா? सुख दुख काय से मिलता है? சுகம் மற்றும் துக்கம் எதன் மூலமாக கிடைக்கிறது? है देह से मिलता है। தேகத்தின் மூலமாக கிடைக்கிறது. तो जन्म जन्मांतर हमें तो ऐसा पाठ चाहिए ஆகவே நிறைய பிறவியாக நமக்கு இப்படிப்பட்ட பாட்டு வேண்டும். कि बड़े आराम से निवास में रहें, என்னவென்றால் மிகவும் சொகுசாக ராணிகள் வசிக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். है और युद्ध में ये विश्व के मालिक बनने वाले भले जाएं, யுத்தத்தில் பலே இந்த உலகத்திற்கு எஜமானர் ஆகக்கூடியவர் செல்லட்டும். हैं मरे खटे घाव लगे, இறந்தாலும் சரி, வெட்டினாலும் சரி, இல்லையானால் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டாலும் சரி, खून खराबा करें और कराएं, ये भले करें। ரத்த ஆறை ஓட வைக்கிறார், இப்படி செஞ்சால் பரவாயில்ல. हमें ऐसा पार्ट नहीं चाहिए। ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட பாட்டு வேண்டாம். अगर ये हार जाते हैं, ஒருவேளை இவங்க தோல்வி அடைகிறார்கள், मार खा जाते हैं, तो द्वापर युग में आग के இறந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது துவாபர் யுகத்தில் நெருப்பு, क्या कहते हैं, என்ன சொல்றாங்க அதை? कुंड நெருப்பு குண்டத்தில் में 1 सेकंड में कूदेंगे, ஒரு செகண்ட்ல அதுல குதிப்பாங்க. 1 सेकंड का दुख होगा ஒரு செகண்டுக்காக துக்கத்தை அனுபவிப்பாங்க. शरीर का, और बाकी बाकी सुख रहेगा या दुख அதற்கு பிறகு என்னவாகும்? சுகம் இருக்குமா, துக்கம் இருக்குமா? है? सुख रहेगा, சுகம் இருக்கும். क्योंकि ஏனென்றால் अपनी पवित्रता के लिए हमने स्वाहा किया, நம்மளுடைய தூய்மைக்காக நம்மளை சுவாகா செய்து விட்டோமா? देह को தேகத்தை या देश के मान शान के लिए हमने देह को स्वाहा किया, இல்லையானால் தேசத்தினுடைய மான மரியாதைக்காக இந்த உடலை சுவாகா பண்ணாங்களா? या खराब काम के लिए किया? இல்லையானால் கெட்ட வேலைக்காக அப்படி செய்தார்களா? हैं? अच्छे काम के लिए किया। நல்ல வேலைக்காக தான் அப்படி செய்தார்கள். इसलिए भावना अच्छी है या खराब है? அதனால் தான் பாவனை நல்ல பொருளாகுமா இல்லையானால் கெட்ட பொருளாகுமா? अच्छी भावना है, நல்ல பாவனை ஆகும். जन्म भी, அப்படி இருக்கும் பொழுது பிறப்பு கூட, अगला जन्म यथा அடுத்த பிறவி கூட क्या अंतमते सुगति, எப்படிப்பட்ட கடைசி நிலையோ அப்படிப்பட்ட கதிதான் கிடைக்கும். जैसी भावना எப்படிப்பட்ட பாவனையோ वैसा ही जन्म मिलेगा। அப்படிப்பட்ட பிறவிதான் கிடைக்கும். हम जन्म जन्मांतर देह का सुख भोगेंगे, इंद्रियों का सुख भोगेंगे, நாம் ஜன்ம ஜன்மாந்திரமாக தேகத்தினுடைய சுகம், தேகத்தின் இந்திரியங்களின் சுகத்தை அனுபவிப்போம். हमें कभी दुखी नहीं होना है। எங்களுக்கு எப்பொழுதுமே துக்கமாக அடையக்கூடாது. तो जन्म जन्मांतर ஆகவே ஜன்ம ஜன்மாந்திரமாக सुखी कौन रहेगी? யாரு சுகமாக இருப்பாங்க? नारायणी देह का सुख भोगेगी, इंद्रियों का सुख भोगेगी, லக்ஷ்மி தேகத்தின் சுகம், இந்திரியங்களின் சுகத்தை அனுபவிப்பாங்களா? या नारायण भोगेगा? இல்லையானா நாராயணன் அனுபவிப்பாரா? है? तो नारायणी अपने पार्ट से संतुष्ट रहेगी, லக்ஷ்மி அனுபவிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த லக்ஷ்மி தன்னுடைய பாட்டை
பாட்டோடு சந்தோஷத்தில் இருப்பாங்களா? या नहीं रहेगी? जो पाना था सो पाले। हमें ये இல்லையானால் இருக்க மாட்டாங்களா என்ன? என்ன அடையணும் என்று இருந்ததோ அதை நாம் அடைந்து விட்டோம். प्रिय है। இதுதான் எனக்கு ரொம்பவும் இஷ்டமானதாகும். ऐसे ही हर आत्मा அதே போலவே தான் ஒவ்வொரு ஆத்மாவும் जो अकल मिली है, எந்த புத்தி கிடைத்திருக்கிறதோ हर व्यक्ति को, हर आत्मा को ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் वो वरदान मिला है बुद्धि का। அந்த புத்தியினுடைய வரதானம் கிடைத்திருக்கிறது. इस अंतिम जन्म में இந்த கடைசி பிறவியில் बुद्धि का वरदान, புத்தியினுடைய வரதானம் जैसी जिसकी बुद्धि யாருக்கு எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கிறதோ अपनी बुद्धि के अनुसार वो अपने पार्ट को ही श्रेष्ठ समझेगी। தன்னுடைய புத்தியின் அடிப்படையில் அவர்கள் தன்னுடைய பாட்டை தான் சிரேஷ்டமான பாட்டு என்று புரிந்து கொள்வார்கள். नारायण वाली आत्मा क्या समझेगी? நாராயணனுடைய ஆத்மா என்ன புரிந்து கொள்வார்? दस स्थूल इंद्रियां देह की हैं, தேகத்தின் 10 ஸ்தூலமான இந்திரியங்கள் இருக்கிறது. वो 10 इंद्रियां அந்த 10 இந்திரியங்கள் ज्यादा श्रेष्ठ और पावरफुल हैं அதிகமாக சிரேஷ்டமானது மற்றும் பவர்ஃபுல்லாக இருக்கிறதா? या 10 इंद्रियों के भी ऊपर कोई इंद्रिय है? இல்லையானால் அந்த 10 இந்திரியங்களுக்கு மேலும் ஏதாவது ஒரு இந்திரியம் இருக்கிறதா? है मन। तो मन का सुख सबसे बड़ा हुआ। மனம் இருக்கிறது. ஆகவே மனதினுடைய சுகம் மிகவும் பெரிய சுகமாகியதா? या देह की इंद्रियों का स्थूल सुख सबसे बड़ा हुआ। இல்லையானால் தேகத்தின் இந்திரியங்களின் சுகம் ஸ்தூலமான சுகம் மிகவும் பெரிய சுகமாகியதா? है मन का सुख सबसे बड़ा हुआ। மனதினுடைய சுகம்தான் மிகவும் பெரியதாகிவிட்டது. तो दुनिया में ஆகவே உலகத்தில் सबसे बड़ा सुख होता है மிகவும் பெரிய சுகம் என்னவாகுகிறது என்றால் विजय का सुख। வெற்றியின் சுகம். कौन सा सुख? எந்த சுகம்? विजय का सुख। வெற்றியின் சுகம். इससे बड़ा सुख कोई होता ही नहीं। இதை விட பெரிய சுகம் வேறு எதுவுமே இருப்பதில்லை. ये मन का सुख है, இது மனதினுடைய சுகமாகும். देह का सुख नहीं है। தேகத்தின் சுகம் இல்லை. मन अंत समय में दुखी हो गया, மனம் ஒருவேளை கடைசி நேரத்தில் துக்கத்தை அடைகிறது. और तन सुखी हो गया। மற்றும் உடல் சுகமாகிவிட்டது. तो वो प्राप्ति अच्छी है? ஆகவே அப்படிப்பட்ட பிராப்தி நல்ல பிராப்தியா என்ன? है नहीं? क्यों? இல்லை என்று பதில் கொடுக்கிறாங்க. அதற்கு பாபா கேட்கிறார் ஏன்? है मन के माने हार और मन के माने जीत। மனதின் மூலமாக ஏற்றுக்கொண்டால் வெற்றி ஆகும். மனதின் மூலமாக தோற்றுவிட்டால் பிறகு அது தோல்விதான் ஆகும். मन जीते जगत जीत, மனதை வென்றுவிட்டால் உலகத்தையே வெல்ல முடியும். या तन जीते जगत जीत? இல்லையானால் உடலை வென்றுவிட்டால் உலகத்தை வெல்ல முடியுமா? है मन जीते जगत जीत। மனதை வென்றால் மற்றும் தான் உலகத்தை வெல்ல முடியும். मन से भावना निकलती है, மனதின் மூலமாக தான் பாவனை வெளியே வருகிறது. इंद्रियों से भावना नहीं निकलती और भाव प्रदान மற்றும் இந்திரியங்கள் மூலமாக பாவனை வெளியே வருவதில்லை. மற்றும் विश्व रचि रखा। பாவனையின் மூலமாக தான் உலகமே நிர்மாணமாகுகிறது. भावना प्रधान है, பாவனை தான் முக்கியமானதாகும். इसलिए जीवन में श्रेष्ठ भावना धारण करनी है। அதனால் தான் வாழ்க்கையில் சிரேஷ்டமான பாவனையை தாரணை செய்ய வேண்டுமா? तो क्या करना है? அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? है मन का सुख लेना है। மனதினுடைய சுகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
तन का सुख संगम युग में உடலினுடைய சுகம் சங்கம் யுகத்தில் लेने की आकांक्षा करने वाला எடுத்துக்கொள்ளணும் என்று விரும்பக்கூடியவங்க श्रेष्ठ या मन का सुख लेने वाला श्रेष्ठ? அப்படி விரும்பக்கூடியவங்க சிரேஷ்டமானவங்களா இல்லையானால் மனதனுடைய சுகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க சிரேஷ்டமானவங்களா? संगम युग में भी சங்கம் யுகத்தில் கூட मन का सुख लेना है மனதனுடைய சுகத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். और मन सुखी कब रहेगा? மற்றும் மனம் எப்பொழுது சுகமாக இருக்கும்? श्रीमत पर चलेंगे तो मन सुखी रहेगा. ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடந்தோம் என்றால் பிறகு மனம் சுகமாக இருக்கும். मनमत पर चलेंगे तो मन सुखी नहीं रहेगा. तो மற்றவர்களின் வழிபடி நடந்தால் பிறகு மனம் சுகமாக இருக்காது. लक्ष्मी क्या करती है? ஆகவே லக்ஷ்மி என்ன செய்யறாங்க? है? अरे जो भी लक्ष्मी का फॉलो करने वाली आत्माएं हैं, அரே யாரெல்லாம் லக்ஷ்மியை ஃபாலோ செய்யக்கூடிய ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ विजय माला के मणके हैं, விஜய் மாலையின் மணிகள் ஆவார்கள். वो ब्रह्मा कुमारी जीवन में அவர்கள் பிரம்மகுமாரி तन का வாழ்க்கையில் सुख देख करके रहे पड़े हैं உடலினுடைய சுகத்தை பார்த்துவிட்டு இருக்கிறார்களா या मन का सुख देख करके रहे पड़े हैं? இல்லையானால் மனதினுடைய சுகத்தை பார்த்துவிட்டு அங்கு இருக்கிறார்களா? हैं? तन का सुख देख करके रहे पड़े. அவர்கள் அங்கு உடலினுடைய சுகத்தை தான் பார்த்துவிட்டு இருக்கிறார்கள். हिम्मत नहीं करते हैं. அவர்கள் தைரியம் வைப்பதில்லை. क्या? என்ன? अच्छे से अच्छा रोटी कपड़ा और मकान लेने के आदि बने पड़े. நல்லதிலும் நல்ல ரொட்டி துணி வீடு எடுத்துக்கொள்ள அடிமையாகி விட்டார்கள். क्या? பழக்கமாகி விட்டது. என்ன? और बाबा क्या कहते? மற்றும் பாபா என்ன சொல்கிறார்? मैं तुम बच्चों को நான் குழந்தைகளாகிய உங்களை अच्छे से अच्छा रोटी कपड़ा और मकान नहीं दे पाऊंगा, लेकिन மிகவும் நல்லதிலும் நல்ல ரொட்டி துணி மற்றும் வீடை என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் जरूरत पूर्ति जितना है सामान्य वो जरूर मिलेगा. உங்களுக்கு சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்காக என்னெல்லாம் பொருள் அவசியமாக இருக்கிறதோ அது கண்டிப்பாக கிடைக்கும். लेकिन ब्रह्मा कुमारियां क्या कर रही हैं? ஆனால் பிரம்மகுமாரிகள் என்ன செய்கிறார்கள்? है? उन्हें क्या चाहिए? அவர்களுக்கு என்ன வேண்டும்? है? रोटी और कपड़ा और मकान कैसा चाहिए? ரொட்டி துணி மற்றும் வீடு எப்படிப்பட்டதாக வேண்டும்? भव्य भव्य चाहिए या साधारण चाहिए? भव्य चाहिए. அவர்களுக்கு மிகவும் சொகுசானது வேண்டும், சாதாரணமானது தேவையில்லை. तो वो है श्रीनाथ का भंडारा. அதுதான் ஸ்ரீநாத்னுடைய பண்டாரா ஆகும். और यहाँ है மற்றும் இங்கு जगन्नाथ का भंडारा. ஜெகநாத்னுடைய பண்டாராவாகும். क्यों? श्रीनाथ के भंडारे में ஏன் அப்படி? ஸ்ரீநாத்னுடைய பண்டாராவில் जो भोग लगता है वो बड़े बड़े साहूकार लोग नोटों की गड्डियां देते हैं और प्रसाद ले जाते हैं. எந்த பிரசாதத்தை கொடுக்கறாங்களோ அது பெரிய பெரிய பணக்காரர்கள் தன்னுடைய பணக்கட்டை கொடுக்கிறார்கள் மற்றும் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். गरीबों को वो 36 प्रकार का भोग शुद्ध घी का बना हुआ ஏழைகளுக்கு அந்த பகவானுக்கு அர்ப்பிக்கப்படும் அந்த பிரசாதம் பியோர் நெய்ல செய்யப்பட்ட பிரசாதம் नहीं मिलता है. கிடைப்பதில்லை. और जगन्नाथ के भंडारे में மற்றும் ஜெகநாத்னுடைய பண்டாராவில் है गरीब हो अमीर हो ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி, क्या विद्वान हो வித்வானாக இருந்தாலும் சரி बुद्धू हो முட்டாளாக இருந்தாலும் சரி, फकीर हो पुरुषार्थ करे या न करे, எதுவும் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க, புருஷார்த்தம் செய்தாலும் சரி செய்யனாலும் சரி, दुखदाई हो துக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, हो
राक्षस हो, சுகத்தை கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க, ராட்சசர்களாக இருக்கிறாங்க, देवता हो, தேவதையாக இருக்கிறாங்க. वो शंकर के लिए क्या गायन है? அந்த சங்கருக்காக என்ன பாடப்பட்டிருக்கிறது? शंकर की पूजा दुखदाई राक्षस भी करते हैं சங்கரனுடைய பூஜை துக்கம் நிறைந்த ராட்சசர்களும் செய்கிறார்களா? और देवताएं भी करते हैं, மற்றும் தேவதைகளும் செய்கிறார்கள், मनुष्य भी करते हैं। மனிதர்களும் செய்கிறார்கள். और विष्णु की पूजा மற்றும் விஷ்ணுவினுடைய பூஜை सिर्फ देवताएं करते हैं, வெறும் தேவதைகள் மட்டும்தான் செய்கிறார்கள். राक्षस उनको नहीं मानते। ராட்சசர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. तो विश्वपति कौन हुआ? ஆகவே உலகத்தின் எஜமானர் யார் ஆகிவிட்டார்? सारे विश्व का पिता कौन हुआ? முழு உலகத்துக்கும் யார் தந்தை ஆகினார்? सारे विश्व के धर्मों को पालने वाला विश्व पिता முழு உலகத்தின் தர்மங்களை பராமரிக்கக்கூடிய உலக தந்தை कौन हुआ? विष्णु யார் ஆகிவிட்டார்? या जगन्नाथ? விஷ்ணுவா இல்லையானால் ஜெகநாதா? जगन्नाथ को। ஜெகநாதன் ஆகிவிட்டாங்க. तो सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया, ये जो हम बोलते हैं ஆகவே இது நாம் எதை சொல்கிறோம்? அனைவரும் சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ये सत्य सनातन धर्म का उद्घोषण है। இது சத்திய சனாதன தர்மத்தினுடைய ஸ்லோகன் ஆகும். कि कोई दुखी न हो, என்னவென்றால் யாருமே துக்கத்தை பெறக்கூடாது, सब सुखी हो जाए। அனைவரும் சுகமாகி விட வேண்டும். और बाबा हमको क्या सिखाते हैं? மற்றும் பாபா நம்மளுக்கு என்ன கற்பிக்கிறார்? भल कोई कैसी भी आत्मा है, பலே கொய் எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, யாரு எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, क्या दुखदाई है, துக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, सुखदाई है, சுகத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. हमको पर्सनली दुख देने वाली है, निंदा करने वाली है, நமக்கு பர்சனலா துக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க ஆவாங்க, நிந்தனை செய்யறாங்க. तो भी அப்பொழுது கூட उसके प्रति शुभ भावना रखनी है அவங்களுக்காக சுபமான பாவனையை வைக்க வேண்டும். कि अशुभ भावना रखनी है? இல்லையானால் கெட்ட பாவனை வைக்க வேண்டுமா? क्योंकि बाबा का महामंत्र है, ஏனென்றால் பாபாவினுடைய இது மகா மந்திரமாகும். दुख देंगे तो दुखी होके मरेंगे, துக்கத்தை கொடுத்தால் பிறகு துக்கத்தை அனுபவித்து இறப்பீர்கள், सुख देंगे சுகத்தை கொடுத்தால் तो सुखी होके मरेंगे। अंत मते பிறகு சுகமாக தான் இருப்பீர்கள். கடைசியில் எப்படிப்பட்ட கதி இருக்கிறதோ सुगते पाएंगे। அதுதான் அந்த நிலையை தான் நாம் அடைவோம். दूसरों के प्रति सहानुभूति रखेंगे तो जन्म जन्मांतर तुमको सहानुभूति मिलेगी। மற்றவர்களுக்காக நீங்கள் இரக்கம் பாவனையை வைத்தால் பிறகு உங்களுக்கு ஜன்ம ஜன்மாந்திரமாக அந்த இரக்கம் பாவனை கிடைக்கும். दूसरों के प्रति कल्याण की भावना रखेंगे संगम में, சங்கம் யுகத்தில் மற்றவர்களுக்காக நன்மையின் பாவனையை வைத்தால் तो जन्म जन्मांतर तुमको दूसरों से कल्याण की भावना मिलेगी। பிறகு ஜன்ம ஜன்மாந்திரமாக உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து நன்மையினுடைய பாவனை தான் கிடைக்கும். जो कुछ दूसरों को देंगे वही तुमको जन्म जन्मांतर प्राप्ति होती रहेगी। எதையெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பீர்களோ அதுதான் உங்களுக்கு ஜன்ம ஜன்மாந்திரமாக கிடைத்து கொண்டே இருக்கும். इसलिए दूसरे क्या करते हैं ये नहीं देखना, அதனால் தான் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் இதை பார்க்காதீர்கள், पर चिंतन नहीं करना है। பரசிந்தனையை செய்யாதீர்கள், மற்றவர்களை பற்றி சிந்திக்காதீர்கள். क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? स्वचिंतन, தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும், अपनी ही आत्मा का चिंतन करना है। தன்னுடைய ஆத்மாவின் சிந்தனையை செய்ய வேண்டும். तो मुख्य पुरुषार्थ है ஆகவே முக்கியமான புருஷார்த்தம் என்னவாகும் என்றால் कहाँ बुद्धि जानी चाहिए புத்தி எங்கு செல்ல வேண்டும்? है? बाप का घर क्या है?
தந்தையினுடைய வீடு என்னவாகும்? परम धाम कहाँ है? பரம்தாமம் எங்கு இருக்கிறது? है? है? बाप का घर परम धाम है और हमारा घर कहाँ है? தந்தையினுடைய வீடு பரம்தாமத்தில் இருக்கிறதா? பிறகு நம்ம வீடு எங்கு இருக்கிறது? है? कहाँ है हमारा घर? நம்ம வீடு எங்கு இருக்கிறது? मुझे गए குழப்பம் அடைந்து விட்டீர்களா? है? घर बड़ा या घर में रहने वाली आत्मा बड़ा? வீடு பெருசா இல்லையானால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆத்மா பெருசா? है? घर बड़ा வீடு பெருசு. ब्रह्म वाक्य भी है, பிரம்ம வாக்கியமும் இருக்கிறது. छोटा रूप याद नहीं आता है சிறிய ரூபம் உங்களுக்கு நினைவில் வரவில்லை என்றால் तो क्या करो? பிறகு என்ன செய்யுங்கள்? बड़े रूप को ही याद करो। பெரிய உருவத்தை நினைவு செய்யுங்கள். तो क्या है बड़ा रूप ஆகவே அந்த பெரிய உருவம் என்னவாகும்? और क्या है छोटा रूप? பிறகு சிறிய உருவம் என்னவாகும்? है? अरे उसकी यादगार क्या है? அரே அதனுடைய நினைவார்த்தம் என்னவாகும்? जो हमारा बाप भी है, யார் நம்மளுடைய தந்தையும் ஆவார், वो हमारा घर भी है, அவர் நம்மளுடைய வீடும் ஆவார், हमारा स्वर्ग भी है, அவர் நம்மளுடைய ஸ்வர்க்கமும் ஆவார், वो सुखधाम भी है, அவர் சுகதாமமும் ஆவார், वो शांति धाम भी है, அவர் சாந்தி தாமமும் ஆவார். दुखधाम नहीं है। துக்கதாமம் இல்லை. उसकी यादगार क्या है? அதனுடைய நினைவார்த்தம் என்னவாகும்? हाँ, सगुण ही अगुण ही नहीं कछु भेदा, साकार सो निराकार। பாபா ஒரு வரி சொல்கிறார், சகுனே அகுனே நஹி கச்சுவேதா, சாக்கார் மற்றும் நிராகார். जो साकार है वही निराकार। யார் சாக்கார் ஆகிறாரோ அவர்தான் நிராகாரும் ஆவார். मनुष्य सृष्टि का बाप மனித சிருஷ்டினுடைய தந்தை जो साकार है யார் சாக்காராக இருக்கிறாரோ वही पुरुषार्थ करके क्या बन जाता है? அவர்தான் புருஷார்த்தத்தை செய்துவிட்டு என்னவாகி விடுகிறார்? निराकार आत्मा बन जाता है। நிராகார் ஆத்மாவாக ஆகிவிடுகிறார். परंतु क्या शरीर छोड़ देता है? ஆனால் என்ன, அவர் என்ன உடலை விட்டு விடுகிறாரா? नहीं, तो शरीर तो रहता है लेकिन शरीर की इंद्रियों का भान नहीं रहता। உடலை விடுவதில்லை, அவருக்கு உடல் இருக்கிறது, ஆனால் உடலினுடைய இந்திரியங்களின் நினைவு அவருக்கு இருப்பதில்லை. इसलिए उस लिंग में அதனால்தான் அந்த லிங்கத்தில் नाक आँख कान हाथ पांव नहीं दिखाई जाते। கண்ணு மூக்கு நாக்கு வாய் வந்து காமிப்பதில்லை. तो वो लिंग ही हमारा घर है। ஆகவே அந்த லிங்கம் தான் நம்மளுடைய வீடு ஆகும். वो साकार बड़ा रूप हमारा घर है। அந்த சாக்கார பெரிய உருவம் நம்மளுடைய வீடு ஆகும். पहले पहले क्या याद करना है? முதலில் என்ன நினைக்க வேண்டும்? साकार यहाँ बैठे बैठे फर्स्ट है मूल वतन। சாக்காரை நினைவு செய்ய வேண்டும். இங்கு அமர்ந்து கொண்டு முதலில் மூலவதனம் தான் இருக்கிறது. फिर है सूक्ष्म वतन। அதற்கு பிறகுதான் சூக்ஷ்ம வதனம் இருக்கிறது. क्या என்ன? पहले पहले क्या याद करें? முதலில் என்ன நினைவு செய்ய வேண்டும்? मूल वतन। மூலவதனத்தை நினைவு செய்ய வேண்டும். बड़ा रूप याद आ जाए। பெரிய உருவம் நினைவில் வந்துவிடும். फिर அதற்கு பிறகு सूक्ष्म वतन माने है? हाँ, சூக்ஷ்மதனம் என்றால் என்ன? யார சொல்றாங்க மனன் சிந்தன் மந்தன் செய்வது? பாபா சொல்றார், ஆமா. बाप के साथ हमारा क्या संबंध है? என்னவென்றால் தந்தையுடன் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது?
बाप ने हमको क्या क्या हिदायतें दी हैं। தந்தை நமக்கு என்ன விஷயங்களை கொடுத்திருக்கிறார்? बाप के हम कितने नजदीक हैं। தந்தைக்கு எவ்வளவு அருகில் நாம் இருக்கிறோம். मन में मनन चिंतन मंथन चलता रहे। மனதில் மனஞ்சிந்தன் மந்தன் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். जैसे बाबा ने बोला, எப்படி பாபா சொல்லியிருக்கிறார், बाप बच्चों के बगैर नहीं रह सकते। बच्चे தந்தையால் குழந்தைகள் இல்லாமல் இருக்க முடியாது மற்றும் குழந்தைகளும் बाप के बगैर नहीं रह सकते। தந்தை இல்லாமல் இருக்க முடியாது. तो अपने अंदर मनन चिंतन मंथन करना है ஆகவே தனக்குள் மனஞ்சிந்தன் மந்தன் செய்ய வேண்டும். कि हम किस स्टेज में हैं। நாம் என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம்? क्या हमारी ऐसी स्टेज है நமக்கு இப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஆகிவிட்டதா कि बाप की याद के बगैर, தந்தையினுடைய நினைவு இல்லாமல், बाप की सेवा के बगैर தந்தையினுடைய சேவை இல்லாமல் हम रह ही नहीं सकते। நம்மளால் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஆகிவிட்டதா? नहीं रह सकते இருக்க முடியாது என்றால் तो ये वाक्य हमारे ऊपर लागू होता है। பிறகு இந்த வாக்கியம் நம்ம மீது ஒன்று போகிறது. என்ன வாக்கியமாகும்? कि बाप बच्चों के बगैर नहीं रह सकते என்னவென்றால் தந்தையால் குழந்தைகள் இல்லாமல் இருக்க முடியாது और बच्चे மற்றும் குழந்தைகளால் बाप के बगैर नहीं रह सकते। தந்தை இல்லாமல் இருக்க முடியாது. हर बात में बुद्धि में मनन चिंतन मंथन चलता रहे। ஆகிய ஒவ்வொரு விஷயத்திலும் புத்தியில் இந்த மனன சிந்தன மந்தன் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். इस ब्राह्मणों की दुनिया में இந்த பிராமண உலகத்தில் हम बाप के कितने नजदीक हैं। நாம் தந்தையின் எவ்வளவு அருகில் இருக்கிறோம். तो मूल वतन फर्स्ट, ஆகவே மூலவதனம் தான் முதலில் இருக்கிறது. फिर है सूक्ष्म वतन, मनन चिंतन मंथन की स्टेज। அதற்கு பிறகுதான் சூக்ஷ்ம வதனம் இருக்கிறது, மனன் சிந்தன் மந்தன் செய்யக்கூடிய ஸ்டேஜ் ஆகும். ये नेक्स्ट बात है। இது அடுத்த விஷயமாகும். तो बुद्धियोग ஆகவே புத்தி யோகம் सदैव बाप की तरफ लगा रहे। எப்பொழுதுமே தந்தை பக்கம்தான் ஈடுபட்டு இருக்க வேண்டும். दूसरी ओर नहीं। மற்ற பக்கம் இருக்கக்கூடாது. फिर ये बुद्धि में ये कहाँ जाते हैं? பிறகு இது புத்தியில் எங்கு செல்கிறது? सूक्ष्म वतन में जाते हैं। சூக்ஷ்ம வதனத்தில் செல்கிறார்கள். क्योंकि हम जानते हैं ஏனென்றால் நாம் இதை அறிவோம் कि हम मूल वतन जाएंगे वाया सूक्ष्म वतन। நாம் சூக்ஷ்ம வதனத்திற்கு சென்று விட்டுதான் மூலவதனத்திற்கு செல்ல முடியும். क्या என்ன? कैसे जाएंगे? எப்படி செல்வோம்? सूक्ष्म वतन में 3 पुरियां। पहले சூக்ஷ்ம வதனத்தில் 3 புரிகள் இருக்கிறது. ஒன்று முதலில் पहले ब्रह्मापुरी, பிரம்மபுரி, அடுத்தது फिर विष्णुपुरी, விஷ்ணுபுரி, फिर அதற்கு பிறகு शंकरपुरी, फिर சங்கர்புரி இருக்கிறது. அதற்கு பிறகு मूल वतन जाएंगे। அதற்கு பிறகுதான் மூலவதனத்திற்கு செல்வோம். ऐसे नहीं हो सकता இப்படி நடக்க முடியாது. कि हम डायरेक्ट सदा काल के लिए मूल वतन में चले जाएं। என்னவென்றால் நாம் டைரக்டாக எப்பொழுதற்காக சதா காலத்திற்கும் மூலவதனத்திற்கு செல்ல முடியும் என்று. पहले बुद्धि में मनन चिंतन मंथन के द्वारा முதலில் புத்தின் மூலமாக மனன் சிந்தன் மந்தன் மூலமாக हम फैसला कर लें நாம் இதை நிர்ணயிக்க வேண்டும். कि हम किस स्टेज के वासी हैं। நாம் எந்த ஸ்டேஜில் வசிக்கக்கூடியவர்கள் ஆகும்? ब्रह्मापुरी के वासी हैं है? பிரம்மபுரியில் வசிக்கக்கூடியவர்களா? ब्रॉड ड्रामा में, பிராட் டிராமாவில் ब्रह्म समाजियों में हमारा पार्ट है பிரம்ம சமாஜிகளுக்கு நடுவில் நம்ம பார்ட் இருக்கிறதா? कि वैष्णव पंथी हैं இல்லையானால் வைஷ்ணவ சம்பிரதாயாக இருக்கிறோமா? कि शैव समाजी हैं। இல்லையானால் சைவ சமாஜியை சேர்ந்தவர்களாக இருக்கிறோமா? अभी जान सकते हैं या नहीं जान सकते? இப்பொழுது அதை நம்மளால் அறிய முடியுமா இல்லையா? है? ज्यादा याद किसकी रहती है?
அதிகமாக யாருடைய நினைவு இருக்கிறது? है? दादा लेखराज ब्रह्मा की ओर बुद्धि जाती है ज्यादा, தாதா லேக்ராஜ் பிரம்மா பக்கம் அதிகமாக புத்தி செல்கிறதா? विष्णु पाठधारी के पास हमारी बुद्धि ज्यादा जाती है, விஷ்ணு பாட்டை செய்யக்கூடியவர்களுக்கு பக்கம் நம்மளுடைய புத்தி அதிகமாக செல்கிறதா? या जो शिव का स्वरूप बनता है वो शैव समाधि हम बनने वाले हैं ब्रह्म ड्रामा में। இல்லையானால் எந்த சிவனுடைய சொரூபமாக ஆகவிருக்கிறாரோ அந்த சைவ சமாஜியாக இருக்கிறோமா? हम कहाँ के वासी हैं? நாம் எங்கு வசிக்கக்கூடியவர்கள் ஆவோம்? सूक्ष्म वतन में भी 3 पुरियां हैं। சூக்ஷ்ம தினத்தில் கூட 3 புரிகள் இருக்கிறது. हमारी बुद्धि कहाँ रहती है? நம்மளுடைய புத்தி எங்கு இருக்கிறது? कहाँ रहती है? எங்கு இருக்கிறது? है? पता नहीं தெரியவில்லையா? है? शिव बाबा में? அவங்க சொல்றாங்க புத்தி சிவபாபாவில் இருக்கிறது. अरे பாபா கேக்குற சிவபாபாவில் இருக்கிறதா? ब्रह्मा कुमारियां कहेंगी कि ब्रह्मा बाबा में ही शिव बाबा है, इसलिए वही हमारा शिव बाबा है। அரே பிரம்மகுமாரிகள் சொல்வார்கள் பிரம்ம பாபாவில் தான் சிவன் இருக்கிறார், ஆகவே அவர்தான் எங்களுக்கு சிவபாபா ஆவார். हैं? 20 साल ब्रह्मा कुमारी रही, मेरी ब्रह्मा में बुद्धि कभी नहीं गई। अरे कहीं तो रही होगी। निराकार की याद करते थे। निराकार को याद करते थे। அவங்க சொல்றாங்க நான் 20 வருஷமாக பிகேல இருந்தேன், ஆனால் எனக்கு அவர் சிவபாபா மாதிரி தென்படவில்லை, நாங்க நிராகாரை தான் நினைவு செய்தோம். பாபா சொல்றார் நிராகாரை நினைவு செய்தீர்களா? निराकार के पास कोई निराकारी धाम में सीधा पहुंच जाएगा? நிராகாரிடம் டைரக்டாக நிராகார தாமத்திற்கு யாரையாவது சென்று விட முடியுமா? यही तो बात बोली இந்த விஷயத்தை தானே சொல்லியிருக்கிறார். कि मूल वतन में डायरेक्ट कोई नहीं जा सकता। மூலவதனத்தில் டைரக்டாக யாராலையுமே செல்ல முடியாது. कहाँ से गुजरते हुए जाना पड़े? है या तो ब्रह्मापुरी में ज्यादा समय रहेंगे, நாம் எதை அதிகமாக கடந்து விட்டு செல்ல வேண்டியதாக இருக்கும். பிரம்மபுரியில் அதிகமாக இருப்பார்கள், இல்லையானால் या तो विष्णु के साथ ज्यादा रहेंगे, விஷ்ணுவோடு அதிகமாக இருப்பார்கள், இல்லையானால் या तो शंकरपुरी में ज्यादा रहेंगे, சங்கர்புரியில் அதிகமாக இருப்பார்கள். फिर मूल वतन में जाएंगे। அதற்கு பிறகுதான் மூலவதனத்திற்கு செல்வார்கள். क्योंकि हम जानते हैं ஏனென்றால் நாம் அறிவோம் कि मूल वतन जाएंगे மூலவதனத்திற்கு செல்வோம், वाया सूक्ष्म वतन जाएंगे। ஆனால் சூக்ஷ்மவதனத்திற்கு சென்று விட்டுதான் அங்கு செல்வோம். इसलिए அதனால்தான் भारत में பாரதத்தில் 3 ही ग्रुप गाए हुए हैं। 3 குரூப் தான் பாடப்பட்டிருக்கிறது. ब्रह्म समाजी, वैष्णव पंथी பிரம்ம சமாஜிகள், வைஷ்ணவ பந்திகள் மற்றும் और शैव समाजी। சைவ சமாஜிகள். तो सूक्ष्म वतन को याद करते ஆகவே சூக்ஷ்ம வதனத்தை நினைவு செய்கிறார்கள். मूल वतन को जरूर याद करना है। அப்பொழுது மூலவதனத்தை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். क्या? என்ன? सीधा मूल वतन में बैठ जाएंगे क्या? டைரக்டாக மூலவதனத்தில் அமர்ந்து விடுவோமா என்ன? मूल वतन में बैठ जाना माना नो संकल्प एट ऑल। மூலவதனத்தில் அமர்ந்து விடுவது என்றால் நோ சங்கல்பட்டால், எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. मूल वतन में निशानी क्या? மூலவதனத்தின் அடையாளம் என்ன? कोई संकल्प नहीं चलेगा। எந்த ஒரு எண்ணமும் நடக்காது. मैं आत्मा ज्योति बिंदु। நான் ஆத்மா ஒளி புள்ளி. क्या? என்ன? ये देह भी याद ना आए, இந்த உடல் கூட நினைவில் வரக்கூடாது. ये भ्रकुटी भी याद। நான் ஆத்மா ஒளி புள்ளி. क्या? என்ன?
ये देह भी याद ना आए, இந்த உடல் கூட நினைவில் வரக்கூடாது. ये भ्रकुटी भी याद ना आए, இந்த புருவம் கூட நினைவு வரக்கூடாது. कोई देहधारी याद ना आए, எந்த ஒரு தேகத்தில் இருக்கக்கூடியவர்களும் நினைவில் வரக்கூடாது. कोई देहधारी का संकल्प भी न रहे, எந்த ஒரு தேகதாரியினுடைய எண்ணமும் இருக்கக்கூடாது. तो कहाँ के वासी हो गए? ஆகவே அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எங்கு வசிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள்? है मूल वतनवासी। மூலவதனத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள். सदैव बिंदु याद रहे, फुल स्टॉप। எப்பொழுதுமே புள்ளிதான் நினைவில் இருக்க வேண்டும். ஃபுல் ஸ்டாப். संकल्पों का चलना बंद, எண்ணங்கள் நடப்பது நின்று விட வேண்டும். तो मूल वतनवासी। அப்பொழுதுதான் மூலவதனத்தில் வசிக்கக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள். तो ऐसा हो सकता है ஆகவே இப்படி நடக்க முடியுமா? सदा काल के लिए எப்பொழுதற்காகவும் हो सकता है, ஆக முடியுமா? तो क्या करना पड़े? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? है क्या करना पड़े? मनन चिंतन मंथन करना पड़े। என்ன செய்ய வேண்டும்? மனன் சிந்தன் மந்தன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. क्या मनन चिंतन मंथन करना पड़े? என்ன சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும்? कि पुरुषार्थी जीवन में புருஷார்த்த வாழ்க்கையில் हम ज्यादा समय நாம் அதிகமாக நேரம் कौन सी पुरी में रहने वाले हैं? எந்த புரியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? है ब्रह्मापुरी में, विष्णुपुरी में या शंकरपुरी में? பிரம்மாபுரியில், விஷ்ணுபுரியில், இல்லையானால் சங்கர் புரியில் இருக்கிறோமா? बुद्धि जज करेगी या नहीं करेगी? புத்தி ஜட்ஜ் செய்யுமா இல்லையா? करती है। செய்கிறது. तो फिर मनन चिंतन मंथन चलना आरंभ। அப்படி இருக்கும் பொழுது மனன் சிந்தன் மந்தன் செய்வது ஆரம்பமாகிறது. कि शंकरपुरी तक पहुंचने वाले भांति என்னவென்றால் சங்கர்புரி வரை செல்லக்கூடியவர்கள் ज्यादा होंगे அதிகமாக இருப்பார்களா? या ब्रह्मापुरी में पहुंचने वाले भांति ज्यादा होंगे? இல்லையானால் பிரம்மாபுரிவிற்கு செல்லக்கூடிய ஆத்மாக்கள் அதிகமாக இருப்பார்களா? है ब्रह्मापुरी में पहुंचने वाले जास्ती होंगे, प्राइमरी स्कूल के पढ़ने वाले। பிரைமரி ஸ்கூல்ல படிக்கக்கூடியவர்கள் பிரம்மாபுரியிடம் செல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். बच्चे, குழந்தைகள், बच्चा बुद्धि। குழந்தை புத்தி கொண்டவர்கள். फिर அதற்கு பிறகு उन बच्चा बुद्धियों में भी அந்த குழந்தை புத்திகளில் கூட 10% ग्रुप ऐसा भी है 10% குரூப் இப்படியும் இருக்கிறார்கள். जो चंद्रवंश को छोड़ करके யார் சந்திர வம்சத்தை விட்டுவிட்டு सूर्यवंश में ट्रांसफर हो जाएगा। சூரிய வம்சத்தில் டிரான்ஸ்பர் ஆகி விடுவார்கள். क्या? என்ன? राधा जैसी आत्माएं, राधा जैसा ग्रुप ராதா போன்ற ஆத்மாக்கள், ராதா போன்ற குரூப் चंद्रवंश को छोड़कर कहाँ चला जाएगा? சந்திர வம்சத்தை விட்டுவிட்டு எங்கு சென்று விடுவார்கள்? है सूर्यवंश में चला जाएगा। சூரிய வம்சத்தில் சென்று விடுவார்கள். तो हम उस ग्रुप के वासी हैं क्या? ஆகவே நாம் அந்த குரூப்பில் வசிக்கக்கூடியவர்களா என்ன? उनकी संख्या ज्यादा होगी அவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா? या இல்லையானால் ब्रह्मापुरी में रहने वालों की संख्या ज्यादा होगी, ब्रह्म समाजियों की? பிரம்மாபுரியில் இருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா? பிரம்ம சமாஜிகளின் எண்ணிக்கை? है ब्रह्म समाजियों की संख्या ज्यादा होगी। பிரம்ம சமாஜிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். विष्णुपुरी में जाने वालों की संख्या है விஷ்ணுபுரியில் செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை कम होगी। கம்மியாக இருக்கும். और மற்றும் फिर उससे भी ऊपर शंकरपुरी। பிறகு அதற்கும் மேலே சங்கர்புரி இருக்கிறது. शंकरपुरी में जाने वालों की संख्या சங்கர்புரியில் செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை विजयमाला वालों से ज्यादा होगी விஜயமாலையில் இருக்கக்கூடியவர்களை விட அதிகமாக இருக்குமா? या कम होगी? இல்லையானால் குறைவாக இருக்குமா? है ज्यादा होगी। அதிகமாக இருக்குமா? हाँ, उनकी संख्या और कम होगी।
அவர்களின் எண்ணிக்கை இன்னும் குறைவாக இருக்கும். तो बोला ஆகவே சொல்லியிருக்கிறார், सूक्ष्म वतन को याद करते करते சூக்ஷ்ம வதனத்தை நினைவு செய்து கொண்டு फिर मूल वतन को जरूर याद करना है. அதற்கு பிறகு கண்டிப்பாக மூலவதனத்தை நினைவு செய்ய வேண்டும். लास्ट स्टेज है. அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆகும். क्या? என்ன? कहाँ का वासी बनना? எங்க வசிக்கக்கூடியவர்களாக ஆகணும்? मूल वतन का वासी बनना. மூலவதனத்தில் வசிக்கக்கூடியவர்களாக ஆகணும். कोई संकल्प नहीं. क्या? எந்த ஒரு எண்ணமும் இல்லை. என்ன? सिर्फ एक संकल्प வெறும் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? है जो बाप का संकल्प सो मेरा संकल्प. बाप எது தந்தையினுடைய எண்ணமோ அதுதான் என்னுடைய எண்ணமாகும். का संकल्प क्या? தந்தையினுடைய எண்ணம் என்னவாகும்? क्या? क्या संकल्प? என்ன எண்ணமாகும்? अरे अरे मेरा तो एक दूसरा न कोई. என்னுடையவர் ஒரே ஒரு சிவபாபா தான், வேறு யாருமே இல்லை. मेरे बाप का ये संकल्प है, मनुष्य सृष्टि के बाप का संकल्प. क्या? என்னுடைய தந்தை மனித சிருஷ்டியுடைய தந்தையின் கூட இதே ஒரு எண்ணம் தான் ஆகும். என்ன எண்ணமாகும்? मेरा तो एक दूसरा न कोई. என்னுடையவர் ஒரே ஒருத்தர் தான், வேறு யாருமே இல்லை. तो हमारा भी क्या संकल्प ஆகவே எங்க நம்மளுடையது கூட என்ன எண்ணமாக இருக்க வேண்டும்? है? मेरा तो एक शिव बाबा, என்னுடையவர் ஒரே ஒரு சிவபாபா தான், दूसरा न कोई. வேறு யாருமே இல்லை. तो जब एक ही संकल्प में टिक जाएंगे ஆகவே எப்பொழுது அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் நிலைந்து விடுகிறோமோ அப்பொழுது तो कोई दूसरे संकल्प नहीं आएंगे. आते हैं வேற எந்த ஒரு எண்ணமும் வராது. வந்தாலும் கூட तो हम मूल वतन वासी नहीं हुए. நாம் மூலவதனத்தில் வசிக்கக்கூடியவர்களாக ஆகவில்லை. कहाँ के वासी हुए எங்க வசிக்கக்கூடியவர்களாக ஆகணும்? हैं? या तो शंकरपुरी के, या तो विष्णुपुरी के, சங்கர்புரியில் வசிக்கக்கூடியவர்கள், இல்லையானால் விஷ்ணுபுரியில் வசிக்கக்கூடியவர்கள், அப்படி இல்லையானால் तो ब्रह्मापुरी के. பிரம்மாபுரியில் வசிக்கக்கூடியவர்கள் ஆகிவிட்டோம். ब्रह्मापुरी में सब धर्म में कन्वर्ट होने वाली आत्माएं ब्रह्मापुरी के वासी. பிரம்மாபுரியில் அனைத்து தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களும் பிரம்மபுரியில் வசிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். जो யாரு? वैष्णवी शक्ति को फॉलो करेंगी, வைஷ்ணவ சக்தியை ஃபாலோ செய்வார்களோ, लक्ष्मी को फॉलो करेंगी, राधा को फॉलो करेंगी, லக்ஷ்மியை ஃபாலோ செய்வார்கள், ராதாவை ஃபாலோ செய்வார்கள், वो कहाँ के वासी है? विष्णुपुरी के वासी. அவர்கள் விஷ்ணுபுரியில் வசிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். और जो ब्रह्मा से भी ऊपर, யாரு பிரம்மாவிட மேலே, विष्णु से भी ऊपर, விஷ்ணுவை விட மேலே, कहाँ के वासी? शंकरपुरी. बुद्धि में சங்கர்புரியில் வசிக்கக்கூடியவர்கள். புத்தியில் एक ही याद आएगा, ஒரே ஒருத்தர் தான் நினைவில் வருவார். वो हमारा बाप भी है, वो हमारा सुप्रीम टीचर भी है, அவர் நம்மளுடைய தந்தையும் ஆவார், சுப்ரீம் டீச்சரும் ஆவார். सुप्रीम बाप भी है, और हमारा सदगुरु भी, சுப்ரீம் தந்தையும் ஆவார் மற்றும் நம்மளுடைய சத்குரு, वो एक ही है. அதுவும் அவர் ஒருத்தர் தான் ஆவார். कौन? யாரு? सदगुरु साकार या निराकार? சத்குரு சாக்காரத்திலா இல்லையானால் நிராகாரா? साकार. சாக்காரத்தில் இருக்கிறார். वो स्टेज सबसे ऊंची है. ஆகவே அந்த நிலைதான் அனைத்தை விட உயர்ந்ததாகும். उनको कहा जाता है रुद्रगण. அவங்களை தான் ருத்ர கணங்கள் என்று சொல்லப்படுகிறது. क्या? என்ன? इस यज्ञ का नाम क्या है? இந்த யக்னத்தின் பெயர் என்னவாகிறது? है रुद्र ज्ञान यज्ञ. ருத்ர ஞான யக்னம், अविनाशी रुद्र ज्ञान यज्ञ. அழிவில்லாத ருத்ர ஞான யக்னம். क्या? என்ன? इस यज्ञ का भी विनाश नहीं होता, இந்த யக்ஞத்திற்கும் அழிவு ஏற்படுவதில்லை और மற்றும் रुद्र ज्ञान यज्ञ का भी विनाश
नहीं होता। ருத்ர ஞான யக்னத்திற்கும் அழிவு ஏற்படுவதில்லை. इस रुद्र ज्ञान यज्ञ में இந்த ருத்ர ஞான யக்னத்தில் सारी दुनिया स्वाहा होने वाली है, முழு உலகமும் ஸ்வாகா ஆகவிருக்கிறது. लेकिन यज्ञ फिर भी चालू रहेगा। ஆனால் யக்னம் அப்பொழுது கூட நடந்து கொண்டேதான் இருக்கும். ओम शांति। ஓம் சாந்தி.